படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜ குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் படிகொண்ட கொண்டு அந்த என்னையும் ஆளவர் காக்கினரே படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. இந்த வருஷம் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாசுரப்படி ராமாயணம். தனித்தனி சப்தங்களாக நிறைய கேட்டிருக்கோம். பாசுரம்னா என்னன்னு தெரியும், ராமாயணம்னா என்னன்னு தெரியும். அது பாசுரப்படி ராமாயணங்கிறதான் சேர்த்தி. ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகனீயர். அவர் கீழே வாஸ்சவா நிறைய பேர் சிஷ்யாள். அதில் பிரதானமாய் ரொம்ப சுப்பிரசித்தமாய் இருந்தவர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு பிள்ளையாக இருந்தவர் சுவாமி பராசர பட்டர். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று இருந்த ஒரு பெரிய மகாவித்வான் மகாச்சாரியர். அவர் கீழே வாசிச்சவர் நஞ்சியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர். அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரியனுக்கு நம்பிள்ளை என்று பெயர். அந்த நம்பிள்ளை கீழே வாசிச்ச ஒரு மகானுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு பேர். இந்த பெரியவாச்சான் பிள்ளை கிட்டத்தட்ட 12வது நூற்றாண்டு 13வது நூற்றாண்டின் முதற் பாதியில் வாழ்ந்தவர். 4000 திவ்ய பிரபந்த பாசுரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேர். அவருக்கு 4000ல் ஈடுபாடு இருந்தாலும் ராமாயணம் என்னும் கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அவ்வளவு ஒரு அபிருச்சி பக்தி. அதற்கு தனி ஸ்லோகி வியாக்கியானம்னு ஒன்று பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அதை தவிர்த்து அவருக்கு ஒரு நாள் பொழுது போலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு பொழுது போல என்ன பண்ணுறதுன்னு எடுத்தார். 4000த்தையும் எடுத்துட்டார். இப்போது ஆழ்வார்களுடைய வரிசை நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசைப்பிரான், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பாஷ்யக்காரரான ராமானுஜரையும் சேர்த்து விட்டால் 13 ஆயிடுவா, இல்லாட்டா 12. இவா சாதிச்ச பிரபந்தங்கள் என்ன? நான் முதல்லேன்னு சொல்லிட்டு வரேன், எண்ணிண்டே வாங்க. முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, கண்ணினுன் சிறுத்தாம்பு, பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், அமுதனா சாதித்த ராமானுஷ நூற்றந்தாதி. இந்த பிரபந்தங்களின் சேர்த்திதான் 4000. எக்ஸாக்டா 4000. தேசிகன் பிரபந்தசாரத்தில் கணக்கெடுக்கிறார். எக்ஸாக்டா 4000 வரும். இவர் 4000 பாசுரங்களையும் எடுத்தார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. எடுத்துட்டு ராமாயணத்தை சொல்லக்கூடிய வரிகள், சப்தங்கள், பாசுரங்கள் எதுன்னு தனியாக தொகுத்து எடுத்தார். இப்போ நம்ம இந்த எக்ஸல் ஷீட்லெல்லாம் சர்ச் அண்ட் ரீப்ளேஸ், ஹெச் லுக்கப், வி லுக்கப்லாம் பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு எல்லா பாசுரங்களையும் எடுத்தார். எடுத்துட்டு முன்னே பின்னே குரோனலாஜிக்கலாக அமைக்கணும் இல்லையா, அப்படி அமைச்சுண்டே வந்தார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்லமரர் துயர்த்தீர வல்லரக்கர் வாழ்வை பாழ்படுக்க வெண்ணி கல்லை வெண்ணாக்கி வாளால் சிறையறுத்து மைதிலியை மனம் புணர்ந்துன்னு தொகுத்துட்டே வந்தார். இந்த பாசுரத்தின் வார்த்தைகளை மட்டுமே வச்சு தொகுத்து பார்த்தா ராமாயணமே வந்துடுத்து.
அப்போ பாசுரங்கள்லேருந்து எடுத்த வார்த்தைகளை கோர்த்து வந்த ராமாயணத்துக்கு பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு பேர். அதை தான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த இந்த பாசுரப்படி ராமாயணம் கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 800 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மகான் கொடுத்த பாசுரப்படி ராமாயணத்தின் சுருக்கத்தை தான், இந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க, சுருக்கம். இதில் முதல்ல பாலகாண்டம், திருமடந்தை மண் மடந்தை இருபாலும் திகழ. இப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சீனை சொல்கிறார். பெருமாளுக்கு சுபாலோபனிஷத்தில் சொன்ன மாதிரி 2 பக்கமும் தேவிமார்கள் இருக்கா. திருமடந்தை மண் மடந்தை என்ன பெரிய விசேஷம்? இது ஸ்ரீதேவி, இது பூதேவி. அதுக்கு வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை. அவரே அந்த பாசுரங்களுக்கெல்லாம் முன்னாடி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறே. திருமடந்தை எப்பேற்பட்டவள், ஸ்ரீதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா வியாக்கியானம் பண்றார். நகஸ்சித் நாபராத்யதி என்றார் போலே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நகஸ்சித் நாபராத்யத்தினா நமக்கு தெரியாதே. ஸ்ரீமத் ராமாயணத்தின் முடிவு, அதாவது யுத்த காண்டத்தின் முடிவில் ஒரு கட்டம் வருது. ஹனுமான் போய் சீதை கிட்ட சொல்கிறார், வாழி சோபனம், எழுந்திரு சோபனம், மங்கள சோபனம் எல்லாம் ஜெயிச்சாச்சுமா. நான் ஏற்கனவே சுந்தரகாண்டத்தில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், இப்போ மறுபடியும் உனக்கு நல்ல நியூஸ் கொடுக்க வந்துவிட்டேன், ராவணன் செத்து போயிட்டான், ராமர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் விட்டுருக்கலாம், ஏன்னா பெரிய நவவியாக்கரண பண்டிதர் நன்னா பேசிவிட்டார். இப்போ சீதா பிராட்டியை பார்த்து பேசின உடனே சீதை கிட்ட சொல்கிறார், அம்மா எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அவள் பாவம் ஒன்றுமே இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கா ஸ்ரீலங்காவில். என்னத்தை கொடுப்போம்? அவள் கேட்டால் என்ன உனக்கு வேணும்னுட்டு, இந்த ராட்சசிகளை எல்லாம் நான் அரைச்சுடணும், ராட்சசி சட்னி அப்படின்னு எதுவும் பண்ணணும். இந்த ராட்சசிகள்லாம் ஏகாட்சி ஏககர்ணின்னு கையில் சோடா பாட்டில் அது இதோடு ஒன்று மிரட்டின்னு இருக்கு இத்தனாழி, இவாளெல்லாம் கொன்னுடணும், சட்னி பண்ணிடணும், ஏதோ தொகையல் பண்ணிடணும்னு ஏதோ சொல்கிறார். அப்போ சீதா பிராட்டி சொல்கிறா, நீ பெரிய வியாக்கரண கர்த்தான்னு நினச்ச ஹனுமான், பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்சித் நாபராத்யத்தின்னு யுத்த காண்டத்தில் ஸ்லோகம். அப்போ என்ன சொல்கிறா சீதை, பா கேட்டுக்கோ, பாபானாம் வா சுபானாம் வா, உலகத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் தப்பு பண்ணாதவா யார், தப்பு பண்ணவாளெல்லாம் தண்டிக்கணும்னு சொல்ல, தப்பு பண்ணாதவா யார், நகஸ்சித் நாபராத்யதி, தப்புன்னு ஒன்று இருக்கு. தப்பு பண்ணாதவா யாரு, தப்பு பண்ணாதவாளெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணவாளெல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சா யாரையும் விட முடியாது ஹனுமான். நான் தப்பு பண்ணலையா, ஏன் என் சுவாமி ராமன் தப்பு பண்ணலையா, ஏன் நீ தப்பு பண்ணலையா, தூக்கி வாரி போட்டது ஹனுமானுக்கு. என்னம்மா நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணேள், அயோத்தியாங்கிற பெரும் நகரத்தின் சொத்தையே விட்டுட்டு காட்டுக்கு வந்தேன், போயும் ஒரு மானை கேட்டுவிட்டேன் இல்லையா. ஆரண்யா காண்டத்தோடு நின்றுருக்கோம். 14 இயர்ஸ் முடிச்சுட்டு அவள் அங்கேயே போயிட்டுருப்பா. அவர் சேர்த்து கட்டியிருக்க வேண்டாம், அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்னு இவரும் கேட்டிருக்க வேண்டாம், அப்படியே திரும்பி போயிட்டுருப்பார். இவர் எதுக்கு நான் மானை கேட்டிருக்க கூடாது ஹனுமான், இது நான் பண்ண தப்பு. ஹனுமான் உடனே கேட்குறார். அவர் என்ன பண்ணார், சுவாமி என்ன தப்பு பண்ணார், அவர் என்ன சொல்லியிருக்கணும், பாத் மே தேக்கேங்கே. அப்போ ஹனுமான் சொல்லி, ஏன்னா நீங்கள் ஏதோ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேள், அவர் ஏதோ பண்ண, நான் என்னம்மா தப்பு பண்ணேன், நாங்கள் 2 பேரும் என்னவோ பண்ணியிருக்கோம், அதை இவ்வளவு இன்க்விசிட்டிவ்னஸோட நீ கேட்குற பாரு, உனக்கு என்ன ஊர் வம்பு, அது நீ பண்ண தப்புன்னார். நகஸ்சித் நாபராத்யதி, தப்பு பண்ணாதவா யார் ஹனுமான் அப்படின்னு சீதை கேட்டதுதான் ஸ்ரீதேவி திருமடந்தை. ஒரு பக்கம் பெருமாளுக்கு வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி, தப்பு பண்ணாதவா யார். அடுத்தது பூதேவியை பார்த்து திரும்புற, லுக் அட் வாட் ஷி ஜஸ்ட் சேஸ். அதுக்கு பூமாதேவி சொல்கிறா, அவ கேட்டது தப்புன்னா, தப்பு பண்ணுறவான்னு உலகத்தில் இருக்காளோ அப்படின்னு அவ கேட்குறா. தப்பு பண்ணாதவா யாருன்னா அவன் என்ன சொல்கிறா, தப்புன்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட கருணையே வடிவெடுத்த ஸ்ரீதேவி பூதேவிக்கு மத்தியஸ்தனாய் திருமடந்தை மண் மடந்தை இருபாலும் திகழ. இப்போ நான் சொல்கிறது பெரிய திருமொழியில் அரியமேய விண்ணகர பாசுரம். நலமந்தம் இல்லதோர் நாட்டில் ஆனந்தத்துக்கு குறைவே இல்லாத ஸ்ரீவைகுண்டத்தில் அந்தம் இல்னா அந்தமே, லிமிட்டே இல்லாத அந்தமில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் செங்கோல். அந்த செங்கோல் எப்போவுமே மேர்சியை கொடுக்கணுமா, அதை தான் சொன்னார். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும். பெருமாள் மேர்சியோட செங்கோலை வச்சுட்டு இருப்பான். அதனால ஷேக்ஸ்பியர் எழுதுறதுக்கு 31 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதிட்டார். அதனால அயர் வரும் அமரர்கள் அதிபதியான, அயர் வரும் அமரர்கள், அமரர்கள்னா யார் சுவாமி, சிவகார்த்திகேயனா,
அமரர்கள்னா நித்தியசூரிகள்னு அர்த்தம். அவள்லாம் வைகுண்டத்தில் இருப்பா, அவளுக்கு டயர்டே ஆகாது. இப்போல்லாம் நீங்கள் முன்னாடி ஒரு கச்சேரி இந்த ஹரிகத்தாலாம் கேட்டு டயர்டாயிடுகள் பாருங்க. அதனால் அவளுக்கு டயர்டே இருக்காதான். அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அவர்களுக்கு சுவாமியான அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன். இதுதான் பியூட்டி. ஏன்னா வைகுண்டத்தில் இருக்க பெருமாள் எங்கே இருக்கார்? எங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார்னா தட் இஸ் வைகுண்ட், திஸ் இஸ் ஸ்ரீரங். எல்லாம் இங்கே அங்கே இருக்க பெரும் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். நீ பார்ப்பது ஸ்ரீரங்கமாக இருக்கக்கூடிய பரமபதம். அங்கு ஓடக்கூடிய விரஜா என்ற நதிதான் இங்கு காவேரியாக பிரவகிக்கிறாள். அங்கு பார்க்கக்கூடிய பரவாசுதேவன் தான் இங்கு ஸ்ரீரங்கநாதனாக இருக்கிறான். நிசந்தேகமாக அந்த வைகுண்டம் தான் இந்த ஸ்ரீரங்கம். அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன் அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல். சார் இது முதல்ல தமிழா சார்? இது தமிழ் தான். அதனால அதாவது கடல்ல அவ்வளவு ஆர்ப்பரித்து வரக்கூடிய அலைகள் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்வில் நாம் உத்தாரணம் பெற ஆவாரார் துணை என்று துலங்கும் நல்லமரர் துயர்த்தீர வல்லரக்கர். வல்லரக்கர்னா ரொம்ப வலிமை மிக்க அரக்கர். வாழ்வை பாழ் படுக்க வெண்ணி. அந்த இவன் நம்ம ராவணன் ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். அவனால் கஷ்டப்பட்டவா நிறைய பேர் இருக்கா. சரணாகதி பண்ணதுனால பெருமாள் அவதாரம் பண்ணாராம். மண்ணுலகத்தோர் உய்ய, நம்மளாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அயோத்தி என்னும், இதுதான் ஒரு பெரிய விஷயம். அயோத்தியாங்கிற சப்த பிரயோகம் வேதத்திலேயே வந்திருக்கு. அயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதான் பட்டர். அயோத்தியான யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர், அதுதான் அர்த்தம். அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் வருஷம் கஷ்டகாலம் இருந்துடுத்து, மறுபடியும் இப்போ ராமர் வந்துட்டார். அதனால் அயோத்தியா என்னும் ஊர் ஜெயிக்க முடியாத ஊர். அதனால் வைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரா. அந்த வைகுண்டநாதன் அயோத்தியாவுக்கு கிளம்பி வந்தார். அயோத்தி என்னும் அணி நகரத்து. இதில் தான் ஒரு பியூட்டி என்னென்னா, பெருமாள் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம்ங்கிறது ராமாயண ஸ்லோகம். அவர் தேர்ந்தெடுத்தாராம், எனக்கு தசரதன் அப்பாவாக இருக்கணும். பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்குமோ? நமக்கு எல்லாம் கிடைக்கிறத வச்சா நானும் அனந்தோடைய பிரதரா இல்லையா? நீதா என்னமா கொண்டாடுறா கல்யாணத்தை இல்லையா? நான் பாம்பேயில் அனந்தோடைய தம்பியாக நானும் ஒரு பரதன் போல் இருந்திருப்பேன். அப்படி இல்லையா? நமக்கு பெருமாள் அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்குறேன். இந்த அம்மையார் தான் அம்மான்னு சொல்லிட்டா நான் அம்மான்னு கூப்பிடணும், இவர் தான் அப்பா, அவளுக்கு நான் பிள்ளை ஒத்துக்கணும் அவள். அதனால் பெருமாளுக்கு அப்படி இல்லையே, அவர் தேர்ந்தெடுத்தார், இவர்தான் என் திருத்தந்தையார் என்று. அயோத்தி என்னும் நகரத்து அணி நகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய். வெங்கதிரோன் குலம், அவர் வந்தது சூரிய குலம், சூரிய வம்சத்தில் வந்தார். அந்த சூரிய வம்சத்தில் ஒரு கிளையாக வந்தவர் தான் சோழர்கள். ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுங்கோ. சோழ குலத்தில் வந்தவர்கள் தான், அந்த சூரிய குலத்தில் வந்தவர்கள் தான் சோழர்கள். சோழர்கள் வேள்விக்குடி அங்கே இங்கே எந்த காப்பர் பிளேட் எடுத்தாலும் நாங்கள் எல்லோரும் ராமனின் சந்ததியினர்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பா. அதனால் தமிழர்கள் இப்பேற்பட்டவர்களா இந்துக்களா ஆஹா ஓஹோவான்னு கேட்டால் எல்லாம் ராமருடைய வம்சாவளி. இன்னைக்கு ராஜராஜ சோழன் இருந்தால் முதல்ல அவன் தான் அயோத்தியாவுக்கு போயிருப்பான். அதனால் சந்தேகமே இல்லை. அதனால் அப்பேற்பட்ட அயோத்தியாவில் வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி கௌசலை தன் குலமதலாய். கௌசல்யாதேவி என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னார் ஆழ்வார். என்ன நோன்பு இருந்தாலோ இந்த கௌசல்யாதேவி எப்பேற்பட்டவள். அதனால் பின்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்தில், அதாவது கம்பராமாயணத்தில் பரதன் சொல்லுவான். அது எந்த இடம்னா, குஹன் கிட்ட பரதன் போகிறான். ஏன்னா அண்ணாவை திரும்பி கூட்டுன்னு வரணும்னு. குஹனுக்கு யார் இந்த மாமிகள்லாம் தெரியல. அப்போ கேட்குறான், இது யார் சார் அப்படின்னு. இதுதான் கௌசல்யா. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் கம்பர். சுற்றத்தார் தேவரொடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தால் குறிசெல் இவர் ஆரென்று குஹன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். கம்பருடைய கூற்று. சுற்றத்தார் தேவரோடும். கம்பனுடைய வார்த்தையை கவனிங்க. அவர் என்ன சொல்றார்? இந்த பெண்மணியை பார்த்து நாட்டு மக்களும் தேவர்களும் கை கூப்பரா. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை. இது தமிழ் படி தப்பு. என்ன சார் கம்பரியே தப்பு சொல்கிற அளவுக்கு நீர் பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லை. அது புஸ்தகங்களில் படித்தேன். என்னென்னா, தாயோடு பிள்ளை வந்தான் தான் சொல்லணும், பிள்ளையோடு தாய் வந்தான்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே வயசுலையோ அனுபவத்திலையோ மூத்தவாளை சொல்லிட்டு தான் இளையவர்களை சொல்ல வேண்டும்.
தேவருடும் சுற்றத்தாருன்னு தான் கம்பர் எழுதியிருக்கணும். ஆனால் கம்பர் சொல்லும்போது சுற்றத்தார் தேவருடும்னார். ஏன்னு கேட்டார், இது வயதாலோ சக்தியாலோ மூத்ததன்று, எண்ணத்தால். நாட்டவர் நினைக்கிறாளா, ஐயோ ராமர் கல்லும் முள்ளும் குத்த 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 காட்டில் நடக்க போறாரே, எங்களால் தாங்க முடியாதேன்னு அயோத்தியா மக்கள் அழுதா. தேவர்கள் நினைச்சாலாம், இப்படி குத்தி குத்தி நடந்தாதான் லங்கா வரைக்கும் போக முடியும், அதனால குத்தி போயிட்டு வரட்டோம்னு நினைச்சாலாம். எண்ணத்தால் தாழ்ந்தவர்களை பின்னேயிட்டு எண்ணத்தால் உயர்ந்தவர்களை முன்னேயிட்டு சுற்றத்தார் தேவருடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தால் குறிசில் இவர் யார் என்று குஹன் வினவ. இவ யாருன்னு கேட்டாராம், கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி, தசரதனுடைய மூத்த பத்னி. மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த. மூவுலகையும் ஈன்றவன் படைத்தவன் பிரம்மா, அந்த பிரம்மாவை நாபிகமலத்தில் தாங்கினவன் நாராயணன், நாராயணனை ராமனாக தன் வயிற்றில் தாங்கிய பெருமை உடைய இந்த கோசலை பரதன் என்னும் நான் பிறந்ததால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றாள் குஹான்னு சொன்னாரா. அப்பேற்பட்ட கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய், நல்ல குணம் படைத்தவனாய், குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காக்க நடந்து. ஏன்னா நான் இந்த ஒரு வரியும் சொல்றது, இந்த வரிகள் எல்லாமே 4000 எடுத்த வரிகள், ஞாபகம் வச்சுக்கோ. எதுவுமே இவரா போட்ட வரியோ நானா போட்ட வரியோ இல்லை. மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காக்க நடந்து. விஸ்வாமித்ரர்னு ஒரு மகரிஷி, அவர் க்ஷத்ரியராக ஒரு காலத்தில் இருந்து பிராமணராக ஆனவர். அவர் வேள்வி செய்து கொண்டிருக்க நிறைய ராட்சசர்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் ரத்தத்தை போட்டு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ரத்தம் ஒரு நாள் ஒரு பிளட் குரூப்பாக கொண்டு கொட்டுவா. இதெல்லாம் பார்த்த விஸ்வாமித்தர் நினைச்சார், நம்மளால் யாகமே பண்ண முடியல. ஏன் சார், அவர் தான் க்ஷத்ரியராஜே, சண்டை போடலாம்னா அவர் யாகம் பண்ணணும். இப்போ ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் AK-47 வச்சு ஷூட் பண்ணிட்டேவா பண்ணிட்டு இருக்க முடியும். அதனால் ஒரு க்ஷத்ரியனை கூப்பிடலான்னு தசரதர்கிட்ட போனார். தசரதன் ஐ எம் ரெடினர், ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ வாண்ட் யுவர் சன்னர். தசரதர் ரொம்ப அப்போஸ் பண்ணார். அப்புறம் வசிஷ்டருடைய சிபாரிசு ரெக்கமெண்டேஷனில் அவர் வந்துவிட்டார். அதனால் அந்த மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து. வசிஷ்டர் சொன்னது விஸ்வாமித்திரர் கேட்டார், கோச்சுண்டு இம்பீச்லாம் பண்ணலை. அதனால் அவர் சொல்கிறத உடனே கேட்டுட்டு மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி. எதிர்க்க தாடகைன்னு ஒத்தி வரா, அவளை கீறி. இது பெரிய catch-22 சிச்சுவேஷன் ராமருக்கு. ஏன்னா இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டர்னலாக யுத்தத்துக்கு போயிருக்கார். ஒரு லேடியை கொண்டுட்டான்னா அது ஒரு பெரிய ஹேஷ்டேக் போகும், ராமா இஸ் ஆன்டை உமன். இப்போ விஸ்வாமித்தர் சொன்னார், பெண்களை தானே நீ கொல்ல மாட்டே. ஆமாம், இவ பெண்ணே இல்லைன்னு விட்டார், அவ்வளோதானே. அவளை வதம் செய்து, அதனால இங்க சொல்றார், மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிருந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு. பெரிய விஷயம் இருக்கு. 2 ராட்சசாள் யஜ்ஞ துவம்சத்துக்காக வந்தா. யாரவா? மாரீச்சா சுபாகு. 2 பேரையும் கொண்டுட்டாரா? ஒத்தனை தானே கொன்னார், சுபாகுவை தானே கொண்டார். மாரீச்சனை ஓட்டி விட்டார், சவுத்துக்கு ஓட்டி விட்டா. அப்புறம் பொன்மானா அவன் தானே ப்ராஜெக்ட் நம்பர் 2 போகிறான். ஆனால் ஆழ்வாரிங்க என்ன பண்ணுறார், வந்து வல்லரக்கர் உயிருண்டு 2 பேரையும் கொண்டுட்டான்னு எழுதிட்டார். இது சரியா? இல்லை சார், ஆழ்வார் ஒழுங்காக ராமாயணம் படிக்கல, அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை. கொன்றது சுபாகுவை, ஆனால் மாரீச்சனை எப்படி அடிச்சர்னா, அடி வாங்கின மாரீச்சன் கிட்டத்தட்ட நடக்கும் பிணமாக இருந்தான். He was equivalent to being dead. அதனால் அந்த மாரீச்சனையும் தள்ளி கல்லை பெண்ணாக்கி. இங்கே தான் உங்களுக்குலாம் ஒரு மேஜர் பாயிண்ட். ஆழ்வார்கள் 4000 பாசுரங்களில் ஒரு இடத்துல கூட அகல்யா சாப விமோச்சனத்தை சொல்லலை. பஞ்சகன்யான்னு ஒரு நீங்கள்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது சீதை வருவோ, திரௌபதி வந்துருவோ, அகல்யா வந்துருவோ, தாரா வந்துருவோ. இந்த அகல்யா அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பொதுவாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்திரன் கௌதம ரிஷி வேடம் பூண்டு வந்தான்னு சொல்லிடுவோம். he did not have the right thoughts, morality இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் வந்தது கௌதம ரிஷி இல்லை, இந்திரன் அவளுக்கு தெரியும். தெரிஞ்சேதான் அவள் ஈடுபட்டாள். ஸோ she was equally at fault.
அதனால தான் சபிக்கும் போது அதிருஷ்யான்னு சொல்லிட்டார். கல்லுன்னு சொல்லவே இல்லை வால்மீகி. நீ கல்லா போவேன்னு சொல்லவே இல்லை. ராமாயணத்தில் கல்லுன்னு ஒரு வார்த்தை கிடையாது. அதிருஷ்யா யாருக்கும் தெரியாமல் போயிடுவேன். அது கல்லாவும் இருக்கலாம், அப்படியே பெண்ணாக இருந்திருக்கலாம். அந்த இடமே ரொம்ப டிலாபிடேட்டடாகி யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்போ ராமர் நடந்து சொன்னார், இவ்வளவு நாள் பண்ணது தப்பு தான், பிராயஷ்சித்தம்னு மனசளவில் பண்ணியிருக்காளே, அவளுக்கு நம்ம விமோச்சனம் கொடுக்கலேன்னா we will start excommunicating such people னு தானாக சென்று சாப விமோச்சனம் கொடுத்தார். பெரிய விஷயம் பாருங்க. ஸ்ரீமத் ராமாயணத்தின் சூக்ஷ்மம் என்னன்னா, there is no one in our own lives, நம்ம பெரியவாள்லாம் சொல்றது, who is beyond forgiveness. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் மன்னிப்பு கொடுத்தே தீர வேண்டும். இந்த தன்மை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, probably we can start leading a very cordial relationship in our own family. வந்திருந்த தாடகத்தன் உரைத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரா திணைசிலை அறுத்து மைதிலியை மனம் புணர்ந்து. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தின் சூக்ஷ்மமே என்னன்னா, ராமர் முறிக்க வேண்டும் என்றே செல்லவில்லை. அதுதான் அவர் முறிக்கணும்னே போல எடுத்து பாருன்னு அவர் சொன்னார். இதானா ஒரு டேமேஜ்டு போ, ஒரு சின்ன கிராக் இருக்குது, நான் யூசபிள் ஷேப்பில் இருக்குது. அது வந்து ஆன்டிக், பெரிய வாரத்தில் பெரிய ஆன்டிக்காக அதை வச்சுட்டு இருக்கா. ஜனகர் எப்போவுமே அதில் போட்டுருப்பார், ப்ளீஸ் ஹேண்டில் இட் வித் கேர் அப்படின்னு. அன்றைக்கி அந்த போர்டை போடலை. ராமர் எடுத்தார், நான் ஏற்ற வேண்டும், ஏற்றினார். அதை கையாளலாம்ங்கிற சமயத்தில் முறிஞ்சு கீழே வந்துருச்சு. ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணார் ராமர். ஹி ஃபெல்ட் வெரி பேட். என்ன சுவாமி இந்த மாதிரி முறிச்சுட்டேனே. ஜனகர் சொன்னார், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ நிறைய ஃபெவிகால் அரால் டேட்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் ஒட்டிக்கிறேன், அர்பன் கிளாப்லாம் கூட்டா அவனே ஒட்டி கொடுத்துட்றான், அதனால் நீ கவலையே படாத, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருன்னார். அது பெரிய ஆச்சரியம். அதனால் ராமர் வந்து அப்பாவை கேட்டுட்டு தான் பண்ணிப்பேன்னார். அதனால தான் தாராஹா பித்ருகிருதா இதின்னு ராமாயண ஸ்லோகம். எங்கள் அப்பா பார்த்து வச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேனார். அப்படின்னா தசரதர் வந்து ஒத்துண்டு, ஓகே ராமா, ஐ கிவ் யூ பர்மிஷன்னு சொன்னார். ஏன் பார் இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கார் பெருமாள்னா, ஒரு அவதாரத்துலையாவது அப்படி இருக்கணுமோன்னு. நான் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த மாதிரிலாம் அவர் அப்பா அம்மாவுக்கு அந்த கஷ்டமே கொடுக்கல. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம், இதாம்மா இன்னைக்கு உனக்கு மாட்டு பொண்ணுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மறந்து வேறு போயிட்டு எல்லாருக்கும் ரோல் நம்பர் அசைன் பண்ணிட்டா, 301 302. அதனால் காரார் தின்சிலை அறுத்து மைதிலியை மனம் புணர்ந்து 21 கால் அரசு கலைகட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று எல்லோரையும் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நல்ல சிலை. யாராவது இப்படி சொல்வாளோ? AK-47 எவ்வளவு பேரை கொண்டுடும் தெரியுமா? நல்ல கன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் அந்த இடத்துல வியாக்கியானத்தா சொல்கிறார், ஒரு வஸ்து இருவருக்குமிரே நன்றாக இருக்கும். அதுக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தம்னா, பெருமாளுடைய சக்கரம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்வீட்டுக்கு ஜாங்கிரின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கல? நம்ம பேர் வச்சிருக்கிறது எல்லாமே மாஷி, ஜஹாங்கீர், பாதுஷா, இந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்கோம். ஜஹாங்கீர்னு ஒரு பெரிய ஸ்வீட், அது பெரிய பெருமாளுடைய சுதர்ஷன சேதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு அது பார்க்கும்போதெல்லாம் சக்கரத்தாழ்வார் தான் ஞாபகம் வருவார். இந்த ஜாங்கிரியை பார்த்தா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு தன்னிடத்தில் சேர வேண்டும்னு பண்ணணும் நினச்ச காரியத்தை ஜாங்கிரி கொஞ்ச நாள்லேயே பண்ணிவிடுறது. ஜாங்கிரியை சாப்பிட்டுட்டே இருந்தால் இவர் மோட்சத்துக்கு போயிடுவார். அதனால் பெருமாளால் முடியாததை கூட ஜாங்கிரி பண்ணிவிடுறது. அதனால் உடம்புக்கு கெடுதல், வைகுண்டத்துக்கு நல்லது. அதனால் வெவ்வரி நற்சிலை வாங்கி அப்படின்னு வியாக்கியானம் வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பனோடு மணிமாள அயோத்தி எய்தி. இது ஒரு பெரிய பல்கு கல்யாணம். பல்கு கல்யாணம்னா என்ன? தசரதருக்கு தெரிஞ்சு போயிடுத்து, ஜனகர் வந்து தம் பொண்ணை ராமருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு இன்னொன்றும் தெரியும், ஜனகருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, உர்மிளான் பேர். தம்பி குஷத்வஜனுக்கு 2 பொண்ணு, மாண்டவி ஸ்ருத கீர்த்தின்னு பேர். அதனால் 3 பொண்ணு அவாத்தில் இருக்குது. இன்னும் 3 பிள்ளை கல்யாணம் ஆகாமல் நம்ம ஆற்றுல இருக்குது. அதனால் 3த்தையும் 1-to-1 மேப்பிங், இந்த செட் தியரியில் ஒன்று பண்ணிவிடுவா. இவாளை கொடுத்துருவோம். ஏன்னா ஒரே கல்யாணமாக வச்சுருந்துன்னு வச்சுக்கோ, ஒரே டெஸ்டினேஷன் வெட்டிங் ஆகிடும். ஏற்கனவே அவள நேபாள் போயிருக்கா, தனித்தனியாக எல்லாருக்கும் உட்காந்து நீங்கள் வந்து பரிசு கொடுத்துட்டுருக்கணும்னா கஷ்டம். அதனால் ஒரே சங்கீத், ஒரே அது மெஹந்தி லகா கே ரக்குனாலாம் ஒரே பாட்டோடு ஆகிடும் இல்லையா? மேலே வந்து அதெல்லாம் போட்டு அது எல்லோரும் ஒரே கோரியோகிராஃப் பண்ணி. இப்போ கல்யாணத்துக்கு உபன்யாசத்துக்குலாம் போகும்போது ஏதாவது மந்திரத்தை இதுக்காக அர்த்தம் கேட்பாளான்னு இல்லை சார், வி ஆர் ஆல் கோரியோகிராஃபிங். எதுக்குன்னா டான்ஸ்க்கு. அதனால் அந்த அப்பா அம்மாலாம் வாழ்க்கையில் ஆட முடியாத ஆட்டத்தை எல்லாம் அந்த சமயத்தில் ஆட, மாமாவாட அவர் வயர் தனியாக ஆட இல்லையா,
இல்லையா, மாமா தனியாக ஆடிட்டு இருக்கார், வயர் தனியாக ஆடிட்டு இருக்கு, அது ஒரு டான்ஸ் பண்ணுறது, அது பிரேக் டான்ஸ், அதெல்லாம் பண்ணி அம்பனோடு மணிமாட அயோத்தி எய்தி. அதனால் ஒரே சங்கீத், ஒரே மெஹந்தி, ஒரே ஹல்தி, ஏக்கி கச்சோரி சே காம் சலேகா. அதனால் எல்லா கல்யாணத்தையும் முடிச்சா. இப்போ பாலகாண்டம் போர்ஷன் மட்டும் பூர்த்தியாயிருக்கு. அப்பேற்பட்ட பாலகாண்டம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த பாலகாண்டம். ஞாபகம் வச்சுங்க, சங்கீதத்தில் இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு வரி ஒரு அளவில் இருக்குது. அது இவா ரொம்ப அழகாக சங்கீத ரூபேண பண்ணுறார் பெரியவாச்சான் பிள்ளை உகப்பர். திருமடந்தை மண்மடந்தை இருப்பாரும் திகழ நலமந்தமில்லதோ நாட்டில் அந்தமில் பேரின்ப தடியரோடு ஏழுலகம் தனிகோர் செல்ல வீட்டிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபலியார் அணியார் பொழில் சூழரங்க நகரப்பன் மலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போலாவார துணையின்று துலங்கும் நல்லமரர் துயர் தீர வல்லரக்கரிலங்கை ஆழ்படுக்க வெண்ணீர் மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் மணிநகரத்து வெண்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் கோசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திரள் கொண்டனாய் மந்திரங்குள் மறைமுனிவர் வேள்வி காக்க நடந்து வந்தெடுந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிர் உள்ள கல்லை பெண்ணாக்கி காரார் தன் சிலையெடுத்து மைதிலியை மனம் புணர்ந்து மைதிலியை மனம் புணர்ந்த இருபத்தொரு காலரசு களை கட்ட மழுவாடி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் சிற்று அம்பொனிடு மணிவாட அயோத்தியை அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கணவன் கூனி சொற்கொண்ட. மன்னன் ஆவான் நிற்க, இது பியூட்டி தெரியுமோ ராமாயணத்தில். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமருக்கு ராஜ்யம்ங்கிறது நிரூபணமாயிடுத்து, சித்தமாயிடுத்து, ஏற்கனவே காப்பு கட்டிண்டாச்சு. அந்த ஸ்டூல் அவர் காலை வச்சுட்டு அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் அவரை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாலும். அதனால சொல்றார், அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கணவன் கூனி சொற்கொண்ட. அதாவது கூனியின் வார்த்தையை திருமழிசை பிரான் சொல்றார். கொண்டை கொண்ட கோதை மீது தேன்புலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஒட்டி உள் மகிழ்ந்த நாதனூர். திருச்சந்த விருத்த பாசுரம். அதாவது அவளுக்கு ஒரு கூன் இருக்கான், மேலே கொண்டையா, அதில் புஷ்பம் வச்சுருக்காளாம், வண்டுகள் கிரீங்காரம் பண்ணுறதாம், பின்னாடி ஒரு கூனா, அதோட நிறுத்திவிட்டாளே. அதனால கொங்கணவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட. கைகேயி நல்லவளாக தான் இருந்தா. நல்லவள்னா இது ஒரு சூக்ஷ்மம். நான் நிறைய ராமாயணத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் கேட்டிருக்கேள். ராமனை பொறுத்தவரை அவனுடைய சிறு வயதிலிருந்து ரொம்ப அன்பு காண்பித்தாள் கைகேயி, சந்தேகமே இல்லை. ஆனால் அவளுடைய அன்பில் ஆழம் இல்லைன்னு கம்பர் சொல்கிறார். ஆழம்னா என்னன்னா, ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு மெய்டால் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவளுடைய அன்பு இருந்ததுன்னா அதில் ஆழம் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லையா, 1.5 மணி நேரத்தில் 12:45 கைகையை பார்த்து 2 முத்து மாலையை கொடுத்துட்டு வச்சுக்கோ, இது நாராயணா பல்ஸ் அது இதுன்னு கொடுத்தவோ, 2:45 ராமரை காட்டுக்கு போன்னு சொல்கிறாளே, அந்த எண்ணம் எப்படி வரும் ஒரு தாய்க்கு? அதனால் அன்பு இருந்தது, ஆழம் இல்லை. அக்கடிய சொற்கேட்டு. அதனால தசரதர் ரொம்ப ஸ்ட்ராங் மேன். அவரெல்லாம் சம்பராசுர யுத்தம்லாம் பண்ணவர். தசரதர் ஒரு காலத்தில் ராட்சசாலோட பெரும் யுத்தம் செய்த மாவீரன். அதே தசரதனுடைய சீனை நீங்கள் சிசிடிவி கேமராவில் பிடிச்சேன்னா பாதி ராத்திரியில் கைகேயி காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் அவனை காட்டுக்கு போக சொல்லாதேங்கிறார். ஏன்?
even the strongest of the men and women can become weak if they make commitments which are beyond their scope and strength. இல்லையா? கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குமா? இல்லையா? எல்லாம் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டாமா? அந்த பயம் அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போ. ஐயோ, குழந்தைய பார்த்துட்டு அவர் வாயால போன்னு சொல்லிட்டாராம். அதை நினைச்சுண்டு விக்கி விக்கி அழற தசரதர். போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் அங்கொழிந்து மெய்வாய் களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமர் எழில் விழல் உடுத்து. பியூட்டிஃபுல், என்ன வார்த்தை பிரயோகம் பாருங்க. எல்லாத்தையும் விட்டாராம். ராமருடைய பியூட்டி என்னன்னா, அவருக்கு ஒரு தனி மாளிகை, விமானம்னு பேர். அந்த காலத்தில் அயோத்தியா காண்டத்தில் எடுக்கிறா. நீங்கள் உடனே விமானம்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து விமானம்னா ஃப்ளைட்டுன்னு போடக்கூடாது. விமானம்னா 7 கட்டடம் இருக்க வேண்டும். 7-tier buildings were called as விமானம் in அயோத்தியா காண்டம். அந்த விமானத்தில் ராமரும் சீதையும் இருந்தால் அவளுக்கு ஒரு பேக்யார்டில் அவளுக்குன்னு ஒரு தனி வில்லா மாதிரி வச்சுக்கோங்களேன். பின்னாடி நிறைய மாடல்லாம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனோம். இப்போ நிறைய பெற்றோர்கள் இங்கே இருப்பேள். உங்கள் பொண்ணோ பிள்ளையோ யாரோ ஒருத்தர் யூஎஸ்லேயோ இங்கேயோ இருப்பா. வருஷம் சாத்துர்மாசியம் நீங்கள் போய் அங்கே இருந்துருவேள். அதனால் 4 மாதம் போனோம்னா முதல்ல ஆற்ற என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் முதல்ல காலி பண்ணணும். ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாமாவோட வேஷ்டியை போட்டு, ஏன்னா மாமாவோட வேஷ்டி மல்டிபர்பஸ் வேஷ்டி, பின்னாடி இருந்த மாடுகளை எல்லாம் திரிஜடன் ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ராமாயணத்தில் வருது, அயோத்தியா காண்டத்தில். இவா கிளம்பி போகணும். அப்போ எல்லாத்தையும் ஒழிந்து கலன் அணியாதே அப்படின்னா அணிகலன், அதாவது ஆபரணங்கள் தரிக்காதே. ராமரும் லக்ஷ்மணனும் தரிக்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி சொல்லுவேன். சீதா பிராட்டி பட்டு புடவையோடு போனா. எப்போவுமே எங்கேயாவது கிட்னாப் கேஸ் எல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னா அவள் கேட்பா, கடைசியாக அவள் அணிந்திருந்தது என்ன? கேட்பாளா மாட்டாளா? நமக்கு தெரியாது சார், எங்கள் வீட்டில் கிட்னாப் ஆகல, எங்களுக்கு தெரியல. அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கேட்பா. சீதையை கடத்தும் போது கிட்டத்தட்ட 14வது வருஷத்தின் சைத்திர மாதம் முதல் மாதத்தின் தொடக்கத்தில் அப்டக்ட் ஆனா. மத்தியானம் பிட்வீன் 2 and 3 PM. ஞாபகம் வச்சுங்க. அது என்ன சார் நீங்கள் டைம் நோட் பண்ணல? ஏன்னா ஜட்டாயு சொல்கிறான், விந்த முகூர்த்தத்தில் அவள் தொலைஞ்சு போனான்னு. ராமரை பார்த்துட்டு சொல்கிறான், the time that she was lost was in a முகூர்த்தா called விந்த முகூர்த்தத்துக்கு வியாக்கியாதா சொல்கிறார், எந்த முகூர்த்தத்தில் விந்த முகூர்த்தத்தில் துளைந்த வஸ்து மறுபடியும் கடச்சுருமோ அந்த முகூர்த்தத்துக்கு விந்தன்னு பேரா. நீங்கள் ஃபோன் தொலைக்கும் போது பார்த்து தொலைங்க. அதனால் ஜட்டாயு சொல்கிறான், between 2 and 3 சைத்திர மாதம் ஸ்டார்ட் ஆஃப் த 14th year. அதனால தான் அப்டக்ட் ஆகி போன உடனே ஆரண்யா காண்டத்தில் ராவணன் சொல்கிறான், உனக்கு இன்னும் 12 மாதம் டைம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கான். 10வது மாதம் தான் ஹனுமான் போகிறார், மாக மாதத்தில் தான் போகிறார். அப்போ தான் ராவணன் சொல்கிறான், உனக்கு இன்னும் 2 மாதம் பாக்கி இருக்குங்கிறான். ஸோ 10 + 2 12. இப்போது சீதை போகும்போது மட்டும் எல்லோ சில்க் வித் ஹம்சா மோட்டிவ், செல்ஃப் பார்டர், இதுதான் புடவை. அது ஹனுமான் பார்க்குறார். தற்கயாமாச சீதேதி. இன்னொரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள்லாம் MMU ரசிகாஸ், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சீதையை பார்த்துட்டு முதல்ல மந்தோதரியை பார்த்துட்டு தான் ஹனுமான் வியக்கிறார், இது ஒரு வேளை சீதையாக இருக்குமோன்ட்டு. அப்புறம் கன்க்ளூட் பண்ணுறார், போயும் சீதை ஹாப்பிலி அந்த பெட்டில் ராவணனோட படுத்துட்டு போல, இதுவாக இருக்காது, இது வேற ஏதோ ஒரு மாமின்னு சொல்லிட்டு இப்போ சீதையை தேட போனோம். சீதை இப்போ எப்படி தேடுவா? ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி ஜே சீதா அப்படின்னா எங்கள் பேட்ச் போட்டுருக்கா, எப்படி கண்டுபிடிப்பார்? இல்லாட்டா நான் தான் சீதை, சீதா சீதா சீதான்னு எக்கோ ஆகிட்டுருக்கா, தெரியல, எப்படி கண்டுபிடிப்பார்? ஒரு சூக்ஷ்மம். சுந்தரகாண்டம் நீங்கள்லாம் படிக்கிறவா. ஸ்வதம்ஷ்ட்ரான்னு ஒரு தோடு போட்டு இருந்தா சீதை. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்வதம்ஷ்ட்ரா அப்படின்னு பேர் அந்த தோடுக்கு. அந்த தோடு எப்படின்னு வர்ணிக்கிறா. காது பக்கம் பூ மாதிரி இருக்குமா, கீழே 3 இலை தொங்குமா, அதுக்கு ஸ்வதம்ஷ்ட்ரான்னு பேர். அதனால தொங்கட்ட தோடை போட்டு இருக்கா தோடு. ஏன் தோடு போட்டு வேற ஏதோ மாமி தோடு போட்டுக்கப்படாதான்னு கேட்டால் இது ஒரு விஷயம் இருக்கு. சீதை தூக்கி போட்ட ஆபரணங்களில் தோடு இல்லை, இவ காதில் தோடு இருக்கு. ஏன் இவ தோடு போட்டுண்டானா, மகாபெரிவா அடிக்கடி சொல்வா, அந்த தோடுங்கிறது ஒரு பெண்ணுக்கு லட்சணம் சேர்க்கக்கூடிய விஷயம். அதை போடாமல் இருந்தாலாம் சீதை. எப்போ சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சாலும் இவ சீதையாக இருப்போ.
அதனால சீதை மட்டும் ஆபரணம் போட்டுண்டா, இவா 2 பேர் போட்டுக்கல. கலன் அணியாதே காமர எழில் விழலுடுத்து, அது ஒரு பியூட்டி பாருங்க. ராமர் எல்லாத்தையும் களைஞ்சு விட்டு வல்கலம் தரிச்சு, அவர் கண்ணங்கரையில் இருக்கார், வல்கலம் தரிச்சுட்டு பெல்ட் மாதிரி ஒரு நூல், அந்த தர்பையால் செய்யப்பட்ட பெல்ட்டை போட்டுண்டாராம். அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் என்ன அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். எத்னிக் வேர்னு இப்போல்லாம் இப்போ என்னன்னா இப்போல்லாம் ஏர்தன் கலர்ஸ்னு வருது. முன்னெல்லாம் மண்ணில் பானை தான் பண்ணுவா, இப்போல்லாம் டெராகோட்டாவில் ஜுவல்லரியே பண்ணுறான் இல்லையா. இவ போட்டுன்னு ஓஹோ இது கூட நல்லா இருக்குது. இப்போல்லாம் கல் மண் எல்லாத்தையும் காதில் போட்டுன்னா ஜம்முன்னு இருக்குது. அதனால் கலன் அணியாதே காமர் எழில் விழலுடுத்து அங்கண் அழகு மாறி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கார் ராமர். இதை பார்த்துட்டு தான் சூர்பனகா ரசிக்கிறா. அதனால் இவர் நேர காட்டுக்கு கிளம்பி போகிறார். சித்திரகூட திருப்ப தைரதன் தான் தன் மகனை பழிவினை திட்டு என்னையும் நீழ்வானில் போக என் பெற்றாய் கைகேசி, ஐயோ என் குழந்தை காட்டுக்கு போயிடுத்தேன்னு தசரதர் விக்கி விக்கி அழுது போயிட்டார். ஐயோ என் குழந்தை போயிடுத்தே. இதில் ஒரு சூக்ஷ்மம், ராமாயணத்தில் பிள்ளை வேரம் வேண்டும்னு யாகம் பண்ணி அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணார். 4 குழந்தைகள் எல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே ஒரே டிசிப்ளின் செயின்டாக இருக்குது. இந்த பேரண்ட் டீச்சர் மீட்லாம் போனால் அவர் பயப்படவே வேண்டாம். எல்லா அப்பா அம்மா பயந்துட்டே போவா, என்ன டீச்சர் சொல்ல போகிறாளோ. டீச்சர் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு எங்கள் தலையில் கட்டிட்டேளே, ஐயோ ஏன் இப்படி இருக்கேள் அப்படின்னு இந்த அப்பா அம்மா சொல்கிறார். சாட்டர்டே சண்டேயும் ஸ்கூல் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சம்பாவனை பண்ணிடுறோம் எங்களால் ஆற்றுல பார்த்து. அந்த மாதிரி குழந்தையாக இல்லாமல் நில்லுனா நிற்கிறது, உட்காருனா உட்காருது. இந்த மாதிரி 4 குழந்தைகளை பெற்றார். அந்த தசரதருக்கு ஆத்மா சரீரத்திலிருந்து பிரியும் போது ஒரு பிள்ளை பக்கத்தில் இல்லை. they had to keep him in storage. ஹர்ப்ஸை நன்னா சுற்றிட்டு எண்ணெய் கொப்பரையில் வச்சுருந்தா பரதன் வரணும். 7 நாள் கழிச்சுட்டோம் அவன் வரான். ஏன்னா கேகே தேசத்துலேருந்து ஹிமாச்சல் வழியாக அயோத்தியாவுக்கு வரணுமே, 7 நாள் ஆறுது. அதுதான் அதை சொல்லிட்டு ஆனை புரவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வதிஷ்டருடன் பரத நம்பி பணிய. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பரத நம்பினர் ஆழ்வார். ஏன்னா பாரதந்திரியத்தால் குணப்பூர்ணன் எடுத்தார் பெரியவாச்சான் பிள்ளை. அவனுக்கு தெரிஞ்சிருந்துதான் இது சுவாமி, நான் தாசன், இவன் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, இவன் ஸ்வதந்திரன், நான் பரதந்திரன், இவனுக்கு அடிபணிந்து நான் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம்னு போனாராம். இப்போ அங்கே போன உடனே இப்போ ராமர் எப்படி டீல் பண்ணியிருக்கலாம், கிருஷ்ணர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறேன். அப்பா போயிட்டாரா, when அப்பா இஸ் கான் ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஐ ஷுட் கெட் பேக் டு அயோத்தியான்னு வந்துட்டுருப்பார். ராமர் அப்படி இல்லை, ரொம்ப ரூல் ஃபாலோயிங். அப்பா சொல்லிட்டு போயிட்டார், அப்பா இருக்காரோ இல்லையோ நான் இங்கே தான் இருக்கேன்னு விட்டார். பரதனும் போக மாட்டேங்கிறார். வசிஷ்டர் பார்த்தார், இது என்னையா இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் ராஜ்யம் வேண்டாங்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். வசிஷ்டர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார். பிராச்சீனத்தில் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, பெருமாள் தரித்த பாதுகைக்கு அத்துணை பிரபாவம் உண்டையா பரதா, இந்த பாதுகையை ஏழை பண்ணிண்டு நீ வா, இதுதான். ஆனால் ஆழ்வார் அப்படி எடுக்கல. வசிஷ்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ. ஆழ்வாருடைய வார்த்தை, நான் வரமாட்டேன் ஆனால் என் பாதுகையை கொடுக்குறேன்னு விட்டார். அதை தான் வான் பணயம்னு ஆழ்வார். என்னென்னா பிளெட்ஜ் பண்ணிட்டு போயிருக்காராம், பான் பண்ணியிருக்காராம் ராமர். தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலைய தூங்க கரியும் பரியும் ராஜ்யமும் என்று ஆழ்வார் இங்கே சொல்லி தண்டகாரண்யம் புகுந்து இப்போ காட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட 5000 ராமாயண ஸ்லோகங்களின் சுருக்கத்தை 4000 பாசுரங்கள்லேருந்து இவர் கடைப்பிடிச்சு அதை என்ன 17.5 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடிச்சுட்டார். அரியணை மேல் மன்னன் ஆவான் நேர்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகே வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலகுமார காடுரை போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை களநணியானே காமரெழு விழலொடுத்து அங்கங்கள் அழகுமானே மனமரு மென்னோக்கி வைதேவியின் துணை
கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனியுண்டு வியங்கான வரத்தி நீழல் கல்லடை மேல் கண் தூயின்று சித்திர கூட திருப்பதயரதன் தான் நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக என் பெற்றாய் கைகே நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேதமரும் பொழில் சாரல் சித்திரகூட்டத்து ஆனை புறவி தேரோடு காலாடணி கொண்ட சேரி சுமந்திரன் வசிஷ்டரோடல் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான்படயம் வைத்து குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரத கருளி விடை கொடுத்து திருவுடைய திசை கருமந்திருத்த போய் தண்டகாரண்யம் சித்திர மாசம் புனர்வசு நக்ஷத்திரத்தில் தான் ராமன் பிறப்பு. அடுத்த நாள் புஷ்யே ஜாதஸ்து பரதா, புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன். அடுத்த நாள் ஆயில்யம்ங்கிற ஆஸ்லேஷால லக்ஷ்மணன் சத்ருக்னன். இப்படி தான் அவள் பிறப்பு. அதனால் சைத்திர மாசத்தில் பிறந்தவாதான். சைத்திரம்ங்கிறது சித்திரை. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் நினைச்சது சைத்திர மாசம் புஷ்ய யோகத்தில், அப்படின்னா புனர்வசு அவருடைய பர்த்டேக்கு அடுத்த நாள். அதுக்குள்ளதான் இந்த கலக்கிய மாமனத்திரளாய் கைகேசி வரம் வேண்ட ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள் கம்பன் கூற்று. கேட்டா அப்ப ராமர் உடனே சித்திர மாசத்துல கிளம்பியிருக்கார். கரெக்டா சைத்திரத்தில் கிளம்பியிருக்கார். அப்போ 14 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது திரும்பி என்ன இருக்கும்? சைத்திரம் தான் இருக்கும். ஆனால் நம்ம அவர் தீபாவளியில் வந்தாருங்கிறோம். தப்பு, சாஸ்திரப்படி தப்பு. தீபாவளியிலலாம் அவர் வரல, திரும்பி சைத்திரத்தில் தான் வந்தார். இல்லையா சார், அவள் வந்து கொண்டாடுறாளே, இப்போ எதை சரியாக இருக்கிறத தப்பாக சொல்லி தப்பாக இருக்கிறத சரிப்படுத்தி விட்டா நம்ம மேலே ஏதாவது கோவம் வந்துடும். தீபாவளிக்கும் அந்த இடத்துல ராமருக்கும் சம்பந்தமே இல்லை. தீபாவளி கங்கா ஸ்நானம்ங்கிறத பிரதானமாக வச்சுன்னு வந்தது தான். எதேச்சியாக கிருஷ்ணர் நரகரம் கொண்டுட்டார், அதனால நரக சதுர்தசி சேர்ந்துடுத்து. பிராச்சீனத்திலேருந்து கங்கா ஸ்நானம் தான் தீபாவளிக்கு. ஏன்னா அது அமாவாசைக்கு ஏன்னா நீங்கள் முதல்ல அமாவாசை, மாலை அமாவாசை, நவராத்திரி ஆரம்பிச்சிடும், அடுத்த அமாவாசைக்கு தீபாவளி வந்துடும், அவ்வளோதான் கணக்கு. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, இவா தண்டகாரண்யத்துக்குள்ளே போகிறா. போகும்போது சைத்திர மாதம்னு விட்டேன். அப்புறம் சித்திரக்கூட்டம்னு ஒரு இடத்துக்கு போகிறா. கூட்டம்னா மலை, சித்திரக்கூட்டம்னா அழகிய மலை, சுற்றி ரொம்ப அழகாக எழில் இருக்கும். அதுதான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தின் உச்சியில் இருக்குது. வத்சதேசத்துக்கு போய், ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு போய், பரத்வாஜாசிரமத்துக்கு போய் சித்திரக்கூட்டத்துக்கு போகிறா. ஏன்னா அத்ரி அனசூயா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு பரத்வாஜரும் சொல்லியிருக்காரு. அங்கே போய் செட்டில் ஆறா. அப்போ கார்த்திகை மாதம் வரைக்கும் அங்கே தங்குறா. அது மலையாக இருக்குது. அப்போவாவது கார்த்திகை மாதமாக இருக்கேன்னு மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றிவிட்டான். அப்போ தடை இல்லை. அதனால் மறைமுனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து அந்த ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி. ஏன்னா ரிஷிகள்லாம் சொல்கிறாவா, ஃபஸ்ட்டு ராமாயணத்தில் ஸ்லோகம் என்னென்னா, பாடியை வந்து காமிக்கிறாளா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கா. அதாவது வந்து ஸ்கெலிட்டன் இருக்குது, மேலே ஏதோ போர்வை மாதிரி ஒரு மெல்லிஸாக இருக்குது. ராமர் கேட்டார், வை யூ ஆல் லுக் ஸோ மால் நரிஷ்ட், ஆன்ட் யூ டேக்கிங் டோஃபு, isn't it A2 grass fed organic milk?
What kind of food? Are you taking the right quantity of protein? இதெல்லாம் கேட்டா அவள்லாம் எங்கப்பா புரோட்டீன் சாப்பிட்றது, எங்களை புரோட்டீனா இந்த ராட்சசால் சாப்பிட்டுன்னு இருக்கா, அதனால் பாதி பேர் எங்களை காணாமையே போயிட்டா, நீ தான் காப்பாற்றணும் ராமான்னு சொன்னோன்னா, வெங்கண் விரல் விராதனுக்கவில் குனித்து, அதில் விராதன் ஒரு ராட்சசனை கொன்று தீத்தார் ராமர். ஏன்னா ஃபஸ்ட்டு கிட்னாப்பே சீதை இது விராதனால தான், செகண்ட் கிட்னாப் தான். சீதை இப்போ பழகி போயிட்டா கிட்னாப்க்கு, ஃபஸ்ட்டு கிட்னாப் விராதன் தான் பண்ணுறான். அப்புறம் விராதனை கொன்று மீட்டு வண்டமிழ் மாமுனி, இங்கே தான் நம்ம வரார். ஆழ்வார்னா ஆழ்வார் தான். வண்டமிழ் மாமுனி யார் சார் இவர்? புது மாமுனியா இருக்கார் அப்படின்னா அகஸ்தியருக்கு வந்தமிழ் மாமுனின்னு பேர். தமிழை வளர்த்த முனிவர். பெரிய விஷயம். இப்போ சீதை என்ன பண்ணா, ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்குலாம் சொல்கிறேன். சீதைக்கு தமிழ் தெரியும். சும்மா நீர் அடிச்சு விடும் சுவாமி, சுபஸ்ரீயும் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறான், யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் அன்டியூ அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஏன்னா சுந்தரகாண்டத்தில் ஒரு இடத்துல ஹனுமான் சொல்கிறார், சம்ஸ்கிருதத்தில் நான் உன்னோட பேச மாட்டேன், மதுர மொழியில் பேச போகிறேங்கிறார். எல்லா வியாக்கியாத்தாவும் தமிழ்னுட்டா, தமிழில் தான் பேசியிருக்கார். இவர் தமிழில் பேசினார்னா சீதைக்கு தமிழ் தெரியணுமோ? சீதை நேபாள் மே குச் தமிழ் அசோசியேஷன் தா கியா அப்படின்னு கேட்டால் நஹி தா. ஜப் वो महाराष्ट्र आए तब उनका संगात, அவளோட அசோசியேஷன் அகஸ்தியரோட கிடச்சுட்டு. அகஸ்தியர் மகாராஷ்டிராவில் தான் மகாராஷ்டிரா கொஞ்சம் மேலே, மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பார்டர்னு வச்சுக்கோ. இந்த அகஸ்தியருக்கு ஒரு சிஷ்யர் தொல்காப்பியன் இருந்தார். இந்த தொல்காப்பியன் அருளி செய்ததற்கு தான் தொல்காப்பியம் அப்படின்னு பேர். இந்த தொல்காப்பியம்ல தொல்காப்பியனை பற்றி சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியன். ஐந்திரம்ங்கிறது சான்ஸ்கிரிட் கிராமர். ஏன் சார் ஐந்திரம்னு ஒரு கிராமர் இருந்ததா? ஆமாம், ஏன்னா ஹனுமானை பற்றி வியாக்கரண கர்த்தான்னு உத்தரகாண்டத்தில் வரும்போது வியாக்கியானம் பண்ணவர் ஐந்திரம்ங்கிற வியாக்கியானம் தெரிஞ்சின்றவர். ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும். நீர் விட்டா எல்லாரும் தமிழ்னு சொல்லுவீர் சார். நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. அவள்லாம் த்விபாஷி. பிரிட்டிஷர்ஸ் இருந்த போதே நம்ம ஊரில் துபாஷ்னு இருப்பா, கேள்விப்பட்டிருக்கல? துபாஷ்னா த்விபாஷின்னு அர்த்தம், 2 லாங்குவேஜ் பேசுவா. சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் வந்து ராவணனுடைய பெட்ரூம்குள்ளே போகிறார். அங்கே பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் பெட், மேலே ஷீப் ஸ்கின் இருக்குது. ஒரு ஷீப்போட ஸ்கின்ல தோலில் போட்டுட்டு அதுக்கு மேலே அசோக புஷ்பங்கள் இருக்குது. அதுதான் சுந்தரகாண்டத்தில் வர்ணனை. அதுக்கு மேலே ராவணன் படுத்துட்டு இருக்கான், கிரீடத்தை தனியாக வச்சிருக்கான், பக்கத்தில் மந்தோதரி ஃபுல் டெக்டு எல்லா செயினோடு படுத்துட்டுருக்கா. எப்படி படுத்துட்டாலோ அது ஒரு கஷ்டம். அதோட அவள் படுத்துருக்கா, சர்வாபரண பூஷித்தையா ஜுவல்லரி ஆடெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து படுத்துட்டுருக்கா. அங்கே புஷ்பங்கள் இருக்குது. உடனே ஒருத்தர் எனக்கு பிடிச்சுட்டார். ஏன் சுவாமி, சித்திர மாதத்தில் தான் வசந்த ருத்துவில் தான் ராமர் வந்தார்னா 2 மாதத்துக்கு முன்னாடி மாக மாதத்தில் ஸ்ரீலங்காவில் இவர் புஷ்பத்தை பார்த்தாரு. எப்படி வசந்த ருத்து இல்லாத சமயத்தில் ஹேமந்த் ருத்துவில் புஷ்பம் பூக்கும்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா லாஞ்சிடியூடினல் வைஸ் ஸ்ப்ரிங் செட்ஸ் ஏர்லி இன் ஸ்ரீலங்கா தென் இந்தியா. அதனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துடும். எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கோம். இப்போ பாயிண்ட் என்னன்னு வந்துடுறேன். இந்த புஷ்பங்களை வர்ணிக்கிறார். இதில் அழகான ஒரு பாடல் தமிழில் இருக்கக்கூடிய புஷ்பம். உந்தள் இதழ் ஒன்செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கை குவளை குறிஞ்சி வெட்சி செங்கொடுவேரி தேமா மணிசிகை உரிது நூர் அவிழ் தொத்து உந்துழை குவிளம் எரிபுரை ஏருழம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனீவானி பல்லினர் கூரளவம் பசும்பிடி வகுளம் பல்லினர்காயா விரிமலர் ராவிரை வேரல் சூரல் கூறியிப்பூலை குறுநருங்கண்ணி குறுக்கிளை மருதம் விரிப்பூங்கொங்கையம் பொங்கம் திலகம் தெங்கமிழ் பாதிரி செருதி அதிரல் பொருந்தண் சண்பகம் கரந்தை குளவி கடி கமிழ் கலிமா தில்லை பாளை கல்லிவர் முல்லை குல்லை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள் நறு நெய்தல் தாழை தளவம் முள்தாள் தாமரை ஞாழல் மௌளம் நருந்தண் கொங்குடி சேடல் செம்மல் சிறுகொருங்குரளி கோடல் கைதை கொங்கு முதிர் நறு வளை காஞ்சி மணிக்குளை கள் கமழம் நெய்தல் பாங்கர் மரா அம்பல் பூந்தண்ணகம் ஈங்கை இலவம் தூங்கல் இணர் கொன்றை அடும்பு அமரர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பூம்பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் தும்பை துழாயட சுடற்பூன் தோன்றி நந்தி நரவம் நரும்புன்னாகம் பாரம் பீரம் பைரங் குறுங்கத்தி ஆரம் காழவை கடியிரும் புனை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிருங்குருந்தம் வெங்கையும் பிறவும் அரக்கு விரி தன் பரியேர் அம்பழக்குடன் அப்படின்னு தமிழில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் என்னங்கிறது எடுக்கிறார். இல்லை ஏதாவது 4 தெரியுமோ நமக்கு, எதுவும் மல்லியோக வச்சுருக்கோம். அதனால் இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன், தமிழை வளர்க்க வேண்டும்.
புலர்த்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவாள். இப்போதான் 14th year ஸ்டார்டிங். 13 years ஹாப்பியாக போச்சு. சீதையெல்லாம் சேடாகவே இல்லை. ஃபஸ்ட்டு 13 years பெருக்கி தொடச்சி தளிகை பண்ணுறதுக்கு தான் லக்ஷ்மணன் இருக்காரு ஆற்றுல. யாருக்கு என்ன கவலை சொல்லுங்க. இந்த ஷூர்பனகா வந்தா, அதை சொல்கிறார் ஆழ்வார், புலர்த்து எழுந்த. ஏன்னா அவள் விடோ ஆயிட்டா. அவள் ஹஸ்பண்டை வந்து ராவணனே கொண்டுட்டான். அவளுக்கு ராவணனை கண்டாலே பிடிக்காது. அதனால் இங்கே வந்தா ஜனஸ்தானத்துக்கு. ஆழ்வார் சொன்னார், பொல்லா மூக்கினை உடைய அரக்கி. அவர் ரொம்ப நல்லவளா, மூக்கு தான் கிட்டான். சார், ஹவு கேன் ஷீ பி குட், நோஸ் அலோன் பி பேட்? ஏன்னா அந்த நோஸை வச்சு தான் நரமாம்சம் இங்கேன்னு தேடின்னு வந்தாலும் ராமரை கண்டுபிடிச்சுட்டாளான். புலர்த்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவாள். அதுதான் ஒரு வார்த்தை. என்ன சொல்றார் ஆழ்வார்? அவளுக்கு என்னவா? சீத்தை இடத்துக்கு நான் வரேன். ஆழ்வார் அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். சீதை இடத்துக்கு நான் வரேன்னு ஷூர்பனகா சொல்றா. ராமர் மனசுல நினைச்சுட்டாராம், சீதை இடத்துக்கு என்னாலேயே போக முடியாதே, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவள் இடத்துக்கு நீ வரணும்னு நினைக்கிறியேமா, நேராவள் என பொன்னிறங்கொண்ட சுடுசினத்து. ஷி வாஸ் கோல்ட் பாடிங்கிறார். யார்? ஷூர்பனகா. ஏதோ பெருமாள் கோல்ட் பாடினா ஹிரண்யவர்ணாம் ஹரிணி பெருமாள் பெராட்டி. இவ எப்படி கோல்ட் பாடி? அந்த இடத்துல வியாக்கியானம் அப்படி இல்லை. ஒரு பெண் ஜென்ரலி வந்து ஆண் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் ஒசத்தின்னு ஸ்ருங்கார சாஸ்திரத்தில் ஒரு ரசம். ஆண் தான் ப்ரப்போஸ் பண்ணணும். அவர் போய் இப்போல்லாம் விதேசத்துக்கு போனேன்னா அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப நாளாக பழகியிருப்பா. ஆனால் ப்ரப்போசல்னு ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் இருக்குது. அவள் 2 பேருமே போய் ஒரு வைர மோதிரத்தை தேர்ந்தெடுப்பா. அது பெரிய வைர, சாலிட்டேர்னு பேர். அதை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பொண்ணு இது வேணும்னு சொல்லிவிடும். அந்த பிள்ளை வாங்கி வச்சுக்கும். கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ தன் ரூபாவோ ஏதோ ஒன்று போட்டு வாங்கிட்டோ. இப்போ அந்த பிள்ளை அந்த பொண்ணுக்கு வந்து மோதிரத்தை கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கு அது தெரியப்படாது. அதுதான் அது காஃபிலையோ ஏதோ குழம்புலையோ ஏதோ போட்டு அது சாதிக்கும்போது அது சுற்றி அங்கே 4-5 பேர் வயலின் வாத்தியங்கள் வீணா 18 வாத்தியங்கள் நின்றுருப்பா. அந்த பொண்ணு அப்படியே பார்த்தோன்னா தெரியும் இன்னைக்கு ஏதோ கூட்டிருக்கா, நமக்கு கொடுத்துருவான்னு. ஆனால் அது எப்போவுமே எப்படி எஃபெக்ட் கொடுக்கணும்? எனக்கு கொடுத்துட்டாளே, வேர் டிட் யூ கெட் திஸ் ஃப்ரம்? முந்தா நேத்தி தான் போய் ஜிஎஸ்டியோட பில் இருக்குது, இதெல்லாம் ஆக்ட்லாம் கொடுக்கணும். அதனால் பிள்ளை ப்ரப்போஸ் பண்ணுறது தான் ஒசத்தி. பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறது ரொம்ப உச்சிதம் இல்லைன்னு ஆண்டாள் சொல்கிறா. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மெகங்காள் தென்னீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஓர் பெருமையே. பெருமாளை பார்த்து கேட்குறா, நீ ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே, என்ன போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி. காமத்தை ராமனிடத்தில் சமர்ப்பித்து அவன் மறுத்ததால் வெளுத்ததை பொன்னிறம் உடைத்தது என்றார் ஆழ்வார்னு வியாக்கியானம். அதனால கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈரா விடுத்து. ஈரான்னா இது வந்து நீங்கள் உடனே ஈரான்னு இங்கே தான் போயிடாதீங்க. அதனால் கரனோடு தூடனன். அதான் இப்போ ஷூர்பனகா கர்ப்பபங்கம் ஆயிடுத்து. இவ கரதூஷணாதிகளை கூட்டுன்னு வர. அவளுக்குன்னு அங்கே ஒரு ராவணன் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அதில் சில ராட்சசால் இருக்கா. அவளெல்லாம் கூட்டுன்னு வந்து சண்டை போடுன்னா எல்லாம் போயிடுத்து. 13,999 போயிடுத்து. ஒன்று மிஞ்சி போச்சு. அது நேர ராவணன் கிட்ட போய் சொன்னா, ஐயோ ராமன் என்னமா சண்டை போடுறான்னா. ஷூர்பனகா போய் சொன்னா, அவ எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்க. மேனிப்புலேட்டிவ்ங்கிறது அதுதான். Ravanan is a bad administrative that way. You should have asked 2-3 reports. CCTV camera footage-லாம் எடுத்துக்கணும். இவ போய் என்ன சொன்னா தெரியுமோ, ராவணா அண்ணா உனக்காக நான் சீதையை அழைத்து வரலாம் என்று நினைத்து இவ அதுக்கே போல ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு போயிருக்கா. இந்த மாதிரி எல்லாம் போனோடனே ராவணனுக்கு உடனே கரனையும் மறந்தான், தங்கை மூக்கினை அருந்ததும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான் கம்பர் எழுதுறார். தங்கைக்கு மூக்கு போயிடுத்து, தம்பிகள்லாம் செத்தே போயிட்டா, அதெல்லாம் மறந்துட்டானா. சீதையுடைய டிஸ்கிரிப்ஷனை மட்டும் மறக்கலையா. இப்போ கரனோடு தூஷணன் பட எல்லாரும் போயிட்டா. ராவணன் வந்தான், திருதண்டத்தை பிடித்துனர். அதனால்தான் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து கையில திருதண்டத்தை பிடிச்சுன்னு சன்னியாசியா வந்தார். வந்த அந்த ராவணனை பார்த்துட்டு இவ சொன்னா, எங்கள் ஆத்துக்காரரும் அவளும் வெளியில போயிருக்கா, அதனால் அவள் வரட்டும், உங்களுக்கு நன்னா சமைச்சு போடுறேன். என்னன்னு கேட்டார். கோதாம் இவ. கோதானா இது உடும்பு சமைப்பாளான்னு கேட்டால் பஞ்ச மிருகங்களில் ஒன்றும் அது மேல் தோலை உடுக்கைக்கு வச்சுட்டு பாக்கியை சமைச்சு போடுறேன் இருங்கோன்னா. அதுக்குள்ளே அவன் சொன்னான், எனக்கு உடும்பும் வேண்டாம் உடுக்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தின்னு போயிட்டான். கடத்திட்டு போகிற சமயத்தில் ஜடாயுவுக்கு மோட்சம், அதாவது ஜடாயு சண்டை போட்டு சிறகெல்லாம் இருந்து கீழே இருந்தார். ராமர் தேடிண்டே வந்தார். சீதா 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 சீதா, ஒரே எக்கோ, எங்கே பார்த்தாலும் யாரும் கிடைக்கல. அப்புறம் ஜட்டாயுவை பார்த்தார். ஜட்டாயு சொல்லிட்டு ஷி ஹஸ் பீன் அப்டக்டட்னு. உடனே ஜட்டாயு நீ மோட்சத்துக்கு போ. லக்ஷ்மணன் பக்கத்தையும் கிள்றார். அண்ணா திஸ் இஸ் ராங் டைலாக். மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவனுக்கு சீதை எங்கே இருக்கான்னு தெரியாத.
இது ராங் டைலாக், பாவம் தப்பாக ஓவர் டைலாக் ஸ்டெப்பின் பண்ணி சொல்லிவிட்டார். அப்புறம் இது யாரும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் லக்ஷ்மணனார், அவருக்கு தெரியாது 2025 நான் சொல்லிவிடுவேன். அதனால் பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுத்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கற்குடி நஞ்சாக கொடுபோய் வம்புலாங்கடிகாவில் சிறைவாய் அயோத்தியர்கோன் மாமாயன் மாயச்சிற்று அரக்கற்குடி நஞ்சாக கொடுபோய் அலைமலி வேற அலைமேர்வரி கண்ணாளை அகன்று தளர்வெய்து ஜடாயுவை வைகுந்தத்தேட்டி. ஜட்டாயுக்கு மோக்ஷம், ஜட்டாயு கோ டு மோக்ஷ் அப்படின்னாரு. அது மோட்சத்துக்கு டாட்டான்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்து சபரி தந்த கனி உவந்து. இதுதான் ஆரண்யா காண்டத்தின் முடிவு. ஒரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் 7:15 ஒரு சம்பவம் ராமாயணத்தில் பாசுரங்களில் இல்லை, ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்திருக்காருன்னு. இது அகல்யா சாப விமோச்சனம். ஞாபகம் வச்சுக்கணும், உபன்யாசம் முடிக்கிற வரைக்குமா அது ஞாபகம் வச்சுக்கணும். சபரி கனி வந்ததும் ஆழ்வார்கள் சொல்லலை, பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்திருக்கார். கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக சபரி தந்த கனி உவந்து. ஏன் சார் சபரியை கண்ட ஆழ்வாருக்கு பிடிக்காதா? உடனே ஒருத்தர் எழுதுவார், பார்த்தீர்களா பெண்களை கண்டால் ஆழ்வாருக்கு பிடிக்க, ஏதாவது சொல்லிடுவார். அதெல்லாம் இல்லை. சபரிங்கிற கொடுத்த அந்த கட்டம் எவ்வளோ சூக்ஷ்மம்னா அதை நினச்சி பார்த்துட்டு வார்த்தையே வரலையாம். நம்ம சில இடங்களில் தெளிகை எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் நினச்சதை விட ஒருத்தர் நன்னா பண்ணிவிட்டாருன்னு வச்சுங்கோ, எப்படி இருந்தது எனக்கு சொல்லவே தெரியல. அந்த தெரியலங்கிற அனுபவத்தில் ஆழ்வார் இருக்கார். அதனால் பெரியவாச்சான் பிள்ளை சபரி தந்த கனி உவந்து. சபரி பழம் கொடுத்தா, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட்டார். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கல, எச்ச பண்ணி கொடுக்கல. இந்த பெப்சோடென்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிப்பா பாருங்க, ஒரு ஆப்பில் கட் பண்ணிவிட்டு இதில் ரெட் மார்க் அப்படிலாம் அவள் கொடுக்கல. ட்ரையான ஃப்ரூட்ஸை கொடுத்தா. ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுப்பாளான்னு கேட்டால் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் எல்லாரையும் சீதையை தேடப்போன்னு சொன்ன போது வெஸ்ட் பக்கமாக சிந்து நதிக்கு அப்புறத்தில் தேட போங்கன்னு சொல்லும்போது ஒரு இடம் சொல்கிறார். இந்த தேசத்தில் மனிதர்கள் மக்கள் வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால பழங்களை பறித்து காய வைத்து சாப்பிடுவா. அதுதான் ஈரான் ஈராக் ரீஜன், ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப இருக்கும். அதையும் தாண்டி பிராக்ஜோதிஷபுரம்னு ஒரு இடம் வரும்பா. உடனே நீங்கள் பிராக்ஜோதிஷபுரம்னா அஸ்ஸாம்னு இங்கே பிராக்ஜோதிஷபுரம்னா எந்த இடத்துல வால்கேனோ எரிஞ்சுட்டே இருக்கோ, அந்த சத் எத்தியோப்பியா அந்த இடங்கள்ல தான் பொதுவாக வால்கானிக் ரீஜன். அதையும் தாண்டி அஸ்தகிரிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அஸ்தகிரி தான் அட்லாஸ் மவுண்டன்ஸ், மொரோக்கோ கிட்ட இருக்கக்கூடிய இடம். இட் இஸ் எக்ஸாக்ட்லி 90 degrees இன் லாஞ்சிடியூட் டு த வெஸ்ட் ஆஃப் இந்தியா. அதனால ஹி கோஸ் டில் ஃபிஜி ஆன் த ஈஸ்ட், டில் அட்லஸ் ஆன் த வெஸ்ட். ஸோ 90 180 degrees கவர் பண்ணுறான் மேப்பில் சுக்ரீவன். அப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்கிறான். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சபரியும் இது மகாராஷ்டிராலேன்னு கொடுத்தா. சபரி தந்த கனி உவந்து. இப்போ எல்லாரும் மின்னுருங்கோ, அப்போ இன்னிசை கேட்கலாம். மறை முனிவர்க்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து, மறை முனிவர்க்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து, வெங்கண் விரல் பிராதரு கவில் குனித்து, பழந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி உலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவள் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பண காவை கொடிமூக்கும் காரிரண்டும் கூறாத வாழால் ஈடாவிடுத்து கரனொடு தூடனன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடி போன கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலை மலிபேர் கண்ணாளை அகல் வைப்பான் ஓருருவாய் மானயமைத்து சிற்றைத்து முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் வஞ்சித்து இலை குறும்பில் தனி இருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீள் கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுவோய். வம்புலாங்கடிகாவில்
ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில கங்குலும் நம்மாழ்வார் கங்குலும் பகலும் கண்துயில்லறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை வீட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன் ஒரு தாய் தன் மகளை பார்த்து சொல்லுவது போல் உன்னையே நினைச்சின்றிருக்காளே கண்ணெல்லாம் வீங்கி பேருக்கே அழுது இருக்கின்றாளேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ராமருக்கு கொண்டு போயிட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாதவனாக இருந்தாராம். ராமாயணம்ங்கிறது அதை பக்தி ரசம் சரணாகதி வேதம் ஆஹா ஓஹோ எல்லாம் சொல்கிறோம். இதை வேற திணுசில் பார்த்தா தி பெஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் ரிட்டன். எதுக்கு இது சொல்ல வந்து, அந்த ராமாயணத்தில் ராமர் கதரும் கோலத்தை நீங்கள் பார்க்கணும். அப்படி அழுவர். அப்படி அழும்போது அந்த சமயத்தில் தான் லக்ஷ்மணனுடைய ரோலை நீங்கள் பார்க்கணும். என்ன அழகாக அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா? ஏன்னா நானும் தான் விட்டுட்டு வந்திருக்கேன் உரிமிளையே, இப்படி இல்லாமல் அழுதுன்ட்ருக்கேன், சேர்ந்து இன்னும் ஒரு மாதம் கூட பிரியிலே நீ உட்காந்து அழுதுன்றிருக்கிற, உன் மாதத்தில் உட்காந்து துணி 10 பாத்திரம்லாம் உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கேனே, ஒரு நாளாவது உரிமிழா அப்படின்னு அழுதேனா? என்னென்ன இதெல்லாம் போய் அழாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப இதெல்லாம் சமாதானம் பண்ணுறார். வன்மருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு, அதாவது சுக்ரீவனோட ஒரு சக்கியம் ஏற்படுறது. கவியரசன்னா கபினா குரங்கு, குரங்குக்கு அதிபதியாக இருக்கான். அவனோட காதல் கொண்டுன்னா நீங்கள் உடனே காதல் கொண்டுன்னு நினைக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். MOU சைன் பண்ணிட்டார். இப்போ 2 நாடு சைன் பண்ணிக்கிறது பாருங்க. இவர் பத்னியும் தொலைஞ்சு போயிட்டார், அவர் பத்னியும் தொலைஞ்சு போயிட்டார். சேலிங் ஆன் த சேம் போட். உன் பத்னியை மீட்பதில் நான் உதவி செய்வேன், என் பத்னியை மீட்பதில் நீ உன் வானர சைன்யத்தை கொடுக்கணும். அந்த சுக்ரீவனுக்கு ஹனுமான் தான் மினிஸ்டர். இது தள்ளெழுத்து பாருங்க, ஹனுமானுக்கு எவ்வளோ படித்தவர், இவனுக்கு போய் மினிஸ்டராக இருக்காருன்னா ஒன்றும் இல்லை, குரு தட்சிணை. ஏன்னா சுக்ரீவன் கேட்டார், நீ எப்போவுமே சூரியன் கேட்டார், நீ எப்போவுமே சுக்ரீவனுக்கு மந்திரியாக இருக்கணும், இல்லாட்டா சுக்ரீவனுக்கு யாரும் மந்திரியாகவே இருக்க முடியாது. இவன் ரொம்ப படித்தவர் ஹனுமான், ஃபஸ்ட்டு மந்திரியாகவே இருக்க முடியாது, அதுவே ஒன்றும். அதனால் உருத்தழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு, ஒரே அம்பு அது நேர போய் வாலியின் மார்பை துளைத்தது. அது துளைச்ச உடனே அந்த அம்பை எடுத்து பார்த்தா அதில் கஸ்டமைஸ்ட் ஆரோ, இப்போலாம் டிஷர்ட் மக்கள்லாம் கிடைக்கிற மாதிரி அதில் ராம் அப்படின்னு எழுதியிருக்கு. ராமன் பார்த்த உடனே ராமா அப்படின்னு அவர் அக்யூஸ் பண்ணுறார். ரொம்ப கண்ணா அப்படின்னா வாலி கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ராமர் பொறுமையாக கேட்டுக்கிறார். அதுதான் ராமர் கிட்ட கற்றுக்கக்கூடிய தன்மை, கற்றுக்க வேண்டியது. அர்ணப் கோஸ்வாமி ரொம்ப இதெல்லாம் கவனிக்கணும். பொறுமையாக கேட்டுட்டு, இப்போ வாலி கோவத்தில் இருக்கான், என்ன போய் ராமன் அடிச்சுட்டானே, என்ன அடிச்சுட்டானே, ராமன் போய் என்ன அடிச்சுட்டானே, 2 இடம். என்ன அடிச்சுட்டாளே, எப்பேற்பட்டவன் நான், ராவணனையே கட்டுப்படுத்தியவன் என்னை போய் அடிச்சுட்டாரே, அந்த கர்வம். ராமன் தார்மீகன் என்னை போய் அடிச்சுட்டானே, அந்த கோபம். அதனால் கண்ணா அப்படிதான் அக்யூஸ் பண்ணுறார். ராமர் பொறுமையாக பதில் சொல்கிறார். ராமருக்கு, ஏண்டாப்பா நீ போய் செத்து போயிட்டு இருக்கேன், யூ ஹவ் காட் ஸ்டில் 15 மினிட்ஸ் டைம், டாக்டர் சொல்லிவிட்டேன், நான் பொறுமையாக சொல்கிறேன், உபன்யாசம் பண்ணு கேளுன்னார். கேட்ட உடனே வாலி சொல்கிறான், ஆவி போ மேலைவாய் அறிவு தந்து அருளினாய், இந்த பரம ஞானத்தை இப்போ போய் எனக்கு கொடுத்துட்டியே ராமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தா நானும் என் தம்பி சுக்ரீவனும் உனக்கு கைங்கரியம் பண்ணியிருப்போமே. அவ்வளவுதான். இதுதான் சார் வாலிவதம். அதனால் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு, ஒரு ராமர் நீ எப்போ சொன்னாலும் ஒரு கணை, அவர் ஒரு ஆரோ தான் யூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம தோசை வாக்குறோன்னு வச்சுங்கோ, முதல் தோசை குருக்ஷேத்திர பூமி தான். அது போட்டு அது யார் ஆற்றுல ரொம்ப அவளுக்கு ஏழநாட்டாஞ்சனியும் அவளுக்கு தான் முதல்ல கிடைக்கும். அது அந்த மாதிரி நம்ம தோசையிலேயே இவ்வளோ ப்ராப்ளம், அவர் ஒரே ஆரோவில் தீர்த்து கட்டிடுவார். அதனால் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர் முடி அரசளித்து, சுக்ரீவனை ராஜாவாக்கி வானர கோனுடன் இருந்து வைதேகி தன்னை தேட, எல்லா வானரங்களையும் கூட்டுட்டு, அது ரொம்ப பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட 400 ஸ்லோகங்கள் ராமாயணத்தில். எந்தெந்த கண்ட்ரிக்கு போனோம், right from Mount Fuji of Japan till the bamboo forests of eastern China, to the deserted lands of Siberia, to the lands of the desert in China, to the peaks of Nepal, to the Java island of the archipelago nation of Indonesia, to the Papua New Guinea, to the Flores Island, to the extinct species of the short elephants called stegletons, to the Fiji islands of Udayagiri, where the hill is called Udayagallu today, to the lands of Pakistan and Afghanistan till Morocco,
Till the land, he says, don't go beyond this, you will see darkness and snow, which is Antarctica. To the western part of Australia, which is infested with the native species of sandalwood in Australia, to the aborigines there. 400 shlokas is a beautiful atlas which is thrown at us. தேடுறார். வைதேகி தன்னை தேட விடுத்த திசைக்கருமம் திருத்த திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப. இதில் ஒரு பியூட்டி ராமாயணத்தில் கேளுங்க. எல்லாரையும் தேட வச்சாரு, மோதிரத்தை மட்டும் என் ஹனுமான் கிட்ட கொடுத்தார். தெற்கு பக்கமாக தான் போயிருக்கான்னு ஜடாயு சொல்லிட்டான். ஸோ கன்ஃபர்ம்டு 90% தெற்கில் தான் இருப்போம். ஏன் பாக்கி இடத்துல? ஏன்னா இந்த ராவணனுக்கு அங்கங்கே கேபிட்டல் கெயின்ஸ்க்காக இடம் வாங்கி வச்சுருக்கான். அதனால் எந்த இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பான்னு தெரியாது. அதனால் பாக்கி இடத்துலையும் தேடணும். சவுத்துக்கு போகிற டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஹனுமான் அனுப்புகிறார். அங்கே தான் அனுப்புகிறார், யங் பிளட் இது. அதனால் ஹனுமான் அனுப்புகிறார். ஹனுமான் கிட்ட பார்த்து மோதிரத்தை கொடுக்குறார். ஏன்? அவர் பார்த்து வச்சுப்பார். பல பேர்கிட்ட கொடுத்தா தொலைச்சிருவா. பல பேருடைய லைஃபே தினம் தேடுதல்லையே போகும். பாருங்கள், வீட்டில் தேடிண்டே இருப்பா. இதை எங்கே வச்சேன், அதை எங்கே வச்சேன். நம்மக்கிட்ட வச்சா நம்ம அதை தேடிட்டு வேற எங்கேயாவது மால்தீவ்ஸ் போய்ட்டுருப்போம். மால்தீவ்ஸில் போய் எங்கள் சீதா உட்காந்து ராங் இடம், மோதிரத்தை வேற தொலைச்சுவிட்டு அசடு திருன்னு முடிச்சிருப்போம். அதனால் ஹனுமானை பார்த்து கொடுத்தார். ரெண்டாவது, ஹனுமானுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே எண்ணமா, என்னவோ இவர் உட்காந்து சீதா சீதான்னு எழுதுன்றிருக்கிறே, வை இஸ் திஸ் மேன் ஜஸ்ட் லேமெண்டிங்? இவன் தான் போய் பார்க்க வேண்டும் அவளை, பார்த்தால்தான் தெரியும் நான் ஏன் அவளை இன்னும் நினைக்கிறேன் என்று மோதிரம் கொடுத்தான். அதனால மாயோன் தூதுரைத்தல் செப்ப. வனமரவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரமேழைத்து உருதெழு வாலி மார்பில் ஒரு கடை ஒரு ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர் முடியரசழைத்து வானர கொனுடன் இருந்து வைதேகி தன்னை தேட விடுத்த திசை கருமம் திருத்து மக மகனித மகனிதரினி கரி கரி நிச மதனி சனித கம சனித மக மதனி ச ரிகத நிரி சனித மத ரிகத மகரி சரி கமதரி கம கமதரி சமதரி வானர கொனுடன் இருந்து வைதேகி தன்னை தேட விடுத்த திசை கருமம் திருத்து ராமாயணத்துக்கே ஒரு சிந்தாமணியாய், கல்பகவிருக்ஷமாய், காமதேனுவாய், உச்சைஸ்ரவஸாய், சிந்தாமணியாய், சூடாமணியாய், கௌஸ்துபமணியாய் விளங்கக்கூடிய ஒரு உயர்ந்த காண்டம் சுந்தர காண்டம். சரி, இப்போ விஷயம் என்னன்னா, சுந்தரங்கிற சப்தம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் நஷ்ட திரவியோகி லாபஸ்ய, தொலைஞ்ச பொருள் கிடைச்சுடுத்துனா. ஏன்னா ஹனுமானுக்கு தெரியும் ராமர் சீதையை தொலைச்சுட்டு தவிக்கிறார்னு. எப்போ ஹனுமார் சீதையை பார்த்துட்டாரோ அப்படின்னா ராமரும் பாப்பார்னு அர்த்தம். சுந்தரகாண்டம்னு பேர். அதில் சொல்றார் ஆழ்வார்னா என்ன, பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்த தொகுப்பு. ஷீராரும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி, அந்த கடலை எப்படி தாண்டினார், அதில் ஒரு சின்ன ரிசர்ச் ஓடிட்டு அவர் ஸ்விம் ப்ளஸ் லீப் ரெண்டும் பண்ணியிருக்காருன்னு ஏதோ ஒன்று பண்ணார். மும்மதில் நீள் இலங்கை புக்கடிகாவில், லங்காவை பற்றி நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கிறேன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட சர்க்கம் 3லேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் சுந்தரகாண்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சர்க்கம், ஒரு 500 ஸ்லோகங்கள் ஹனுமானின் கண்ணோட்டத்தில் லங்கான்னு ஒரு படலம். லங்கையை வர்ணிப்பர் அவ்வளவு அழகா இருக்கு லங்கை. ரொம்ப இது இருக்கு. ஹனுமான் போய் தேடுறார். அதனால பூக்கடிகாவில் வாரானுலை மடவாள் வைதேகி தன்னை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய், அதெல்லாம் அப்படி சுருக்கிட்டார். ஏன்னா 27வது 28வது சர்க்கத்தில் ஹனுமான் வந்து இப்போ சீதையை பார்க்க போறார். அதுக்குள்ளே சுருக்கிட்டார். ராவணன் வந்து மிரட்டிட்டு போறான், ஆஹா ஓஹோன்னு போயிடுறது. அவ புல்லை பிடுங்கி போட்டா. இதெல்லாம் ராமாயணத்தில் எவ்வளோ அழகு தெரியுமோ. திருணம் அந்தர தக்கிருத்வா, ராவணன் வரும்போது புல்லை பிடுங்கி போட்டா. அந்த புல்லை ஏன் பிடுங்கி போட்டான்னு பெரியவாச்சான் பிள்ளை 40 பக்கம் வியாக்கியானம் பண்ணார். ஹீ கிவ்ஸ் 40 ரீசன்ஸ் ஏன் புல்லை பிடுங்கி போட்டா. ஏன்னா ஒரு சூக்ஷ்ம சின்ன ஒரு காரணம் சொல்கிறேங்க எழுங்க. பொதுவாக பெரியவாளோடெல்லாம் நம்ம வந்து பந்தியில் உட்காரும்போது இப்போ கையேந்தி சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்க, ப்ராப்ளமே இல்லை இல்லையா. அதே கையில் நம்ம கரண்டி எடுத்து போட்டுக்கலாம். கரண்டி அந்த எச்ச தட்டிலேயே தட்டலாம்.
இல்லையா? அது நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு கை அதுக்குள்ளே விடலாம் இல்லையா? எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு பந்தியில் உட்காந்துட்டோன்னா இலையை போடுவாள். இலையை போட்டவுடனே நம்ம டக்குன்னு முடிச்சுடுவோம். இப்போ ஹாஸ்டலில் எங்கன்னா ஹாஸ்டலில் இருந்த வாழ்க்கைலாம் டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவோம். ஏன்னா சாப்பிட்டதெல்லாம் சுமார் சாப்பாடு எதையோ சாப்பிட்ருவோம். பக்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மாமா ருசிச்சு சாப்பிட்றார். அன்னபூர்ணே தாயாரை நினைக்கிறார், முதல் பிடி சாப்பிட்றார். சாதிச்சவா பார்க்குறா, அவளுக்கு இருக்குமானே தெரியல, அந்த அளவுக்கு மாமா சாப்பிட்டுட்டு இருக்கார். இப்போ நமக்கு எழுந்துக்கணும், பந்தியில் நடுவில் எழுந்துக்க கூடாதுன்னு ஒரு விதி. அப்போது ஒரு ரூல் உண்டு சாஸ்திரத்தில், அவசரத்துக்கு எழுந்துக்கணும். அப்போ நம்மளை விட பெரியவர் தண்ணியை கீழே தள்ளணும், ஜலத்தை கீழே போட்டுட்டு நீர்க்கோடுன்னு ஒன்று போடுவா. ஜலத்தால் ஒரு கோடு போட்டுட்டா தட் மீன்ஸ் ஐ எம் கிரியேட்டிங் அ ஸ்க்ரீன், நவ் யூ கேன் கோ டு த வாஷ் பேசன் அப்படின்னு அர்த்தம். எப்போ சீதை நீர்க்கோடு அந்த புல்லால் போட்டாலோ எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கலை, அதனால் நான் உன்னை பார்க்கலை, நீயும் மானமுள்ளவனாக இருந்தால் என்னை பார்க்காதேன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் 40 இது ஒன்று. இப்போ சீதா பிராட்டியை பார்த்து அவன் மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இன்னும் 2 மாதத்தில் நீ என்னுடைய ஒய்ஃப் ஆகலைன்னா அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஸ்லோகம் அப்படி தான் இருக்குது. சார் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சீதையை சாப்பிட முடியுமானா அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுறா, நர மாம்ச பக்ஷினா, அவள் ஹியூமன் ஃப்ளெஷ் சாப்பிடுவாளாம். அதில் ஏதோ ஒரு பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணுவா போல இருக்கு. அதனால் இதை பின்னாடி அரக்கிகள்லாம் சொல்கிறது, அந்த ஏகாட்சி ஏகக்கர்ணின்னு அங்கே சுற்றி எல்லாம் ஒரே அந்த இடம் முழுக்க பார்த்தேன்னா ராட்சசிகளாக இருக்குது. எல்லாம் ராவணன் போனோன்னே ஏய் சீதா அப்படிங்கிறது. அதில் வந்து 4 ஸ்லோகங்கள். ஒரு ராட்சசி சொல்கிறா உன்னுடைய ஹிருதயத்தை சாட்டுருவேன், இன்னொத்தி சொல்கிறா உன்னுடைய இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் பீஸாக சாட்டுருவேன். அதான ஒன்று நாங்கள்லாம் ஒரு டான்ஸ் ஆடுவோம். ஒரு ஸ்லோகம் வருது, நிகும்பிளா டான்ஸுன்னு பேர். இதுக்கு ஆஃப்ரிக்காவில் ஆடுற மாதிரி ஏதோ ஆடுவா போல இருக்கு, இப்படி ஆடுவா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சொல்கிறா. சீதையை பார்த்துட்டு சீதைக்கு வந்து ஐயோ என்னப்பா என்னது, யாரும் ஒரு சந்தேஷம் கூட வரமாட்டேங்கிறதேன்னு இருக்கும்போது நின்னடியேன் விண்ணப்பம் அப்படியே ஹனுமான் வந்து சொல்கிறார். இப்போ ஹனுமான் என்ன பேசினார் அப்படிங்கிறத பெரியாழ்வார் திருமொழியில் எடுக்கிறார். அப்பதான் இடவகை எல்லியம் போதிருத்தல் மல்லிகை மாமலை கொண்டார்ந்ததும் கலக்கியமா மனத்தரளாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு ஏங்கியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேலவன் குகனோடு சீரணிந்து தோழமை கொண்டதும் சித்திரகூடத்திருப்ப பரதநம்பி பணிந்ததும் சிறுக்காக்கை முலை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ற அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னாந்த மான் ஒன்று புகுந்தணிந்து விளையாட நின்னடியேன் வழி நின்று சிலை பிடித்தேம்பிரனர் ஏக பிணையினங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதிவன் கை மோதிரம் என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குடலால் சீதையும் வில்லுடுத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சி மேல் வைக்க. அதெல்லாம் பண்ண உடனே இதெல்லாம் சொல்கிறார் ஹனுமான். நீ அன்றைக்கி இதை சாட்டி அதை சாட்டி கையில் ஒன்று பண்ணாலே ரிபன் பக்கோடா பண்ணாலே அதை பண்ணாலே இதை பண்ணாலே உங்கள் சுவாமி வந்து மோதிரம் கொடுத்து அமிச்சார்னு சொன்னோன்னே சீதை மோதிரத்தை கொடுங்குறா. மோதிரத்தை வாங்கின உடனே கண்லேருந்து ஜலம் சீதைக்கு. எங்கள் அப்பா 2 கொடுத்தார், என்ன கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், என்ன தான் தொலைச்சு விட்டார், மோதிரமாவது ஜாகிரதையாக வச்சுட்டு இருக்கிறே அப்படின்னு ஒரே சந்தோஷம். மோதிரத்தை அப்படியே உச்சி குளிர்ந்தாலாம். அதில் மட்டும் ராம் அப்படின்னு எழுதிக்கு, ஏ உஸ்கா ஹி ஹே முஜே பத்தா ஹே உன்கா ஹி ஹே மே தேக்தே ரஹி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தெல்லாம் இப்படி இது கையில் இப்படி வச்சுண்டா ஆச்சு. இப்போ ஹனுமான் வந்து சொல்கிறார், திரள் விலங்கு மாருதியும் இலங்கையர்கோன் மா கடிகாவை அறுத்து. ஹனுமான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாச்சு. சூடாமணியை வாங்கி கையில் இடுப்பில் கட்டிண்டாச்சு. அவரால் முடிஞ்ச லங்காவுக்கு டேமேஜ் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ராத்திரி எல்லாம் முழுக்க அது பண்ண உடனே அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏன்னா இங்கே எல்லாரும் ப்ரூஃப் கேட்பா, நீங்கள் அங்குதான் அறுத்தீர்களா, அங்குதான் செய்தீர்களா, அங்கங்கே ஃபோட்டோவாக பிடிச்சி வால்மீகி கிட்ட கொடுத்துட்டா, நீ ஸ்லோகமாக எழுதிண்டே வாப்பா. அப்போ தான் துஷ்யன் சொல்லுவார், ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்துடுத்துங்க ஆச்சு. இதெல்லாம் ஆன உடனே இவர் சொல்கிறார், காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து. அவரால் முடிஞ்சது ஃபுல்லாக அப்படியே நெருப்புடா அப்படிங்கிறார் ஒருத்தர் இல்லையா, நம்ம ஹீரோ நெருப்புடா அப்படின்னா ஃபுல்லாக அவர் நெருப்பாக போட்டார். யார் சொன்னது? கபாலி. ஏன்னா சிவபெருமான் வந்து திரிபுர சம்ஹாரம் பண்ணார், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஹனுமான் வந்து லங்கையை எரிச்ச போது வால்மீகி சொல்கிறார், சிவன் திரிபுரத்தை எரிச்சாமாதிங்கிறார். கபாலி தானே நெருப்புடான்னார். எல்லாம் விஷயம் தெரிஞ்சவா தான் டைலாக் எழுதுறா. அதனால் கடியிலங்கை மலங்கை எரித்து அரக்கர்கோன் சினமழித்து. இதுதான் ஞாபகம் இருக்கும் பாருங்க. உபன்யாசம் இன்னைக்கு என்ன சொன்னார்னா கபாலி பற்றி சொன்னார். அயோத்தியர்கோன் தளிர்ப்புறையும் அடியினை பணிய அப்படின்னு நேர ராமர் கிட்ட போனார். ராமரை பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கேன், கண்டேன் சீதை ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லிட்டார்.
கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ராமர் எப்படி பண்ணியிருக்கலாம்? ஓ இஸ் இட் ஃபைன், தேங்க்யூ ஹனுமான், தேங்க்யூ ஸோ மச், ஐ தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டமஸ்ட் ஆஃப் மை ஹார்ட், ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். இதெல்லாம் அவர் சொல்லலை. வான்னார் ஹனுமான், எல்லா குரங்கும் என்னவோ கொடுக்க போகிறாருடா, இவர் ஸ்பெஷலாக என்னவோ கொடுக்க போகிறாருடா, ஏதோ ஷேர்ஸ்டா, ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்டா, பிட்காயின்டா, கிரிப்டோடா, ஏதோ. அப்போ பெருமாள் சாதிக்கிறார், இப்போது என் கையில் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அயோத்தியாவும் இல்லை. ஒருவேளை அயோத்தியா என் கையில் இருந்திருந்தால், அதையும் நான் உன்னிடத்தில் கொடுத்திருந்தால், நீ செய்த கைங்கரியத்துக்கு அது ஈடாகாது. இது ரொம்ப ஃபுல் நல்ல ஹார்ட்டோட ராமர் சொல்கிறார். ஆனால் நம்ம சாமர்த்தியமாக வச்சுருவோம். பல பேர் என்ன பண்ணிவிடுவான்னா, நீங்கள் எவ்வளோ நன்னா பேசினீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் கொடுக்கல. அது ஒரு சாமர்த்தியம், அது வேறு விதமான சாமர்த்தியம். உங்கள் லெவலுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு தெரியல, 6 அடி இருக்கேள், என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, இன்ச் டேப் வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா எப்படி. அதனால் ராமர் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறார், உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் ஒன்றும் கிட்டக்க வார்னர் எல்லா குணமும் என்னவோ கொடுக்க போகிறாள், சம்திங் அபார பாராவார பரிகா பரிவிருத்த கட்டி பிடிச்சுண்டார். இந்த பாக்கி குரங்கல்ல இதுதானே என்ன சார் இப்படிலாம் பெரிய ஹெல்ப் பண்ணி இப்படி ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்திருக்கார் இவர் இல்லையா? ஃபாரின் டூர்லாம் போனால் தனியாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஏதாவது கொடுக்கணும், ட்ராவல் ஃபண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இது கட்டி பிடிச்சி விட்டார்னா எப்படி? இப்போ கம்பெனி எல்லாம் எல்லாரையும் ஆன்சைட் ப்ராஜெக்ட் அங்கே போயிட்டு வந்தோடனே, மேனேஜர் ஜஸ்ட் கம் ஹியர், I just love you so much, you've done something really exemplary, I just can't say it. இப்படிலாம் சொன்னார்னா எப்படி? ரூபா கொடுக்க வேண்டாமா? இல்லை, ஹனுமான் சொன்னார், இதை விட எனக்கு என்ன வேணும்? பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் என்றோ அப்படியே கட்டி பிடிச்சுட்டாராம். அந்த எண்ணத்தோடு பலன் கொடுக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை கேளுங்க. சீராரும் திரள் அனுமன் கடலை கடந்தே மும்மதில் இலங்கை புக்க கடி
உச்சி மேலே உச்சி மேலே உச்சி மேலே வைத்துகக்க திகழ் விளங்கு மாருதியும் இலங்கையர்கோன் மாக்கடி காவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்க எரித்து அழகர்கோன் சீனம் அழித்து மீடுபினார் அயோத்தியர்கோன் தளிர் புரையும் அடியே பணிய கண்டனன் கற்பினுக்கு அணியைக் கண்களால் இருப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு எனப் பயரதொன்னும் கலிநடம் புரியக் கண்டேன் உன்குலம் உன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்குத் தந்தாள் எண்ணினி செய்வது எம்மோய். கம்பருடைய பாடல். அந்த ராமபிரான் எப்போது ஹனுமானின் வாயிலாக சீதை இருக்கிறான் என்று கேட்டாரோ, கான் எங்கும் குரங்கும் முசுவும். இது பெரிய திருமொழி பாடல். முசுன்னா கரடின்னு அர்த்தம். அதனால ஜாம்பவந்தனை கூட்டுண்டு படையாக கொடியோன் இலங்கை புகழுற்று வந்திருக்கா. இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பாரத தேசத்தின் ஒரு எல்லைன்னா நான் கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லல, ஒரு பக்கமாக ராமநாதபுரம் வரைக்கும் போய் பார்த்தேன்னா ஒரு திவ்ய தேசம் உண்டு, திருப்புல்லானின்னு பேர். திருப்புல்லானி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றும். ஆதி ஜெகநாதர்னு பேர் பெருமாளுக்கு. அங்கே பெருமாளை சேவிச்சுட்டு தான் அங்கே பெருமாளுக்கு பாயசம் அம்சம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த திருப்புல்லானி பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாரும் காத்தால போய் அங்கே சேத்து ஸ்நானம் பண்ணுவா. ஏன்னா குளிச்சுட்டு தான் சேத்து ஸ்நானம் பண்ணணும். சேத்து ஸ்நானம் பண்ண உடனே திரும்பி ஒரு தடவை குளிக்கணும் இல்லையா? ஏன்னா அது சேத்து ஸ்நானம் பண்ணது. ஏன்னா அன்னைக்கு குளிக்காவிடிலும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா உப்பு ஜலம் அது, குளிச்சுட்டு திரும்பி பெருமாளை போய் அங்கே பிரசாதம் வச்சுட்டு வரணும். இல்லை என்னென்னா இந்த இடம் சேத்துக்கரைன்னு பேர் வச்சுட்டுருக்கா. கொஞ்சம் நீங்கள் அப்படி போனேன்னா சிவஸ்தலம் ராமேஸ்வரம் வரும். அப்படியே நீங்கள் போனேன்னா லங்கா இஸ் பேர்லி 30 to 35 கிலோமீட்டர்ஸ். இதை தான் நம்ம சேத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இன்னொன்றுன்னா, ராமாயணத்தில் இந்த 100 யோஜனைங்கிற வார்த்தை 6-7 இடங்களில் வரும். லங்கைக்கும் பாரத தேசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் 100 யோஜனை இல்லை. இந்த மாரீச்சன் ஒரு சந்நியாசி வேடம் பூண்டு ராவணன் வரும்போது ஒரு சுபத்ரான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த ஆலமரத்தின் கிளைகள் 100 யோஜனைங்கிறார், 800 கிலோமீட்டருங்கிறார் ஒரு ஆலமரம். பிக் பேனியன் ட்ரீனா நீங்கள் இது கல்கட்டாவில் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்த்தேன்னால இது என்ன 1/2 கிலோமீட்டர் தாண்டாது, 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் தாண்டாது. நீங்கள் என்ன இவர் இப்போ தியோசாபிக்கல் சொசைட்டிலேயே ஒன்று இருக்குது, அவ்வளோவெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இதை எப்படி சில பேர் சொல்கிறாங்கன்னா 100 யோஜனைங்கிறது ஒரு பெரிய டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு. அது எவ்வளோப்பா இருக்கும் 100 அவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக போய் யோஜனா கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒன்றும் ஹனுமான் பறந்து சென்றது பாரத தேசத்தில் திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய அகஸ்திய சிகா மகேந்திரகிரி திருக்குறுங்குடின்னு ஒரு மரம் உண்டு. ஆனால் ராமாயணத்தில் நம்ம சுக்ரீவன் சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தேன்னா தாமிரபரணி தாண்டி கீழே பாண்டியானாம் கவாட்டம்னு ஒரு ஊரை பற்றி சொல்கிறார். அந்த கவாட்டம் கொஞ்சம் ஜலத்தால் முழுகப்பட்டிருக்கு. அந்த இடத்துலேருந்து லங்கைக்கு டிஸ்டன்ஸ் 100 யோஜனைன்னு சொல்கிறார். அதனால் மொத்தத்தில் டோன்ட் கெட் ஃபேசினேட்டட் பை தீஸ் நம்பர்ஸ், தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேல்குலேஷன். இப்போ ஹனுமான் போகிறார், போயிட்டு வந்துட்டார். இப்போ ராமரை பார்த்து சொன்னார், சேதுக்கரையில் பெருமாள் பிராயோபவேஷம் இருக்கார். ஏன்னா ஒரு பிரிட்ஜு கட்டணும், எக்ஸிஸ்டிங்காக ஒன்று இருந்திருக்கு, அது முழுகி போயிடுத்து. மேலே இந்த குரங்குகளை வச்சு வானரங்களை வச்சு இன்னொரு பிரிட்ஜு கட்டணும். எல்லாம் ஃபாரின் போயிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுகளெல்லாம் கூட்டின்னு போக வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு பிரிட்ஜை கட்டி வைக்கணும். பிரிட்ஜு கட்டலாமான்னு கேட்டால் அது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே கட்டணும். எங்களுக்கு பெங்களூரில் ஈஜிபுரா ஃப்ளைஓவர்னு ஒன்று இருக்குது. 8.5 வருஷமாக ஒரு பிரிட்ஜை கட்டிகிட்டு இருக்கா, இன்னும் முடியல. அதனால் அப்படி இல்லாமல் ஒரு டைம் பவுண்டு இதுக்குள்ளே 5 நாளைக்குள்ளே கட்டணம்னு வச்சுருக்கார். படையாக கொடியோன் இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்த செல்வ விபீடனருக்கு நல்லானாய் விரிநீர் இலங்கை அருளி. விபீஷணன் வந்துட்டான்,
வந்த உடனே சொல்கிறான், எங்கள் அண்ணாக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன்னா வேண்டாம், சீதையெல்லாம் திருப்பி ஒப்படைச்சுடு, இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, இன்னொரு கண்ட்ரியோடைய லேடியெல்லாம் நீ கிட்னாப் பண்ணின்னு வந்திருக்க, இட் ஓன்ட் ஆகர் வெல் ஃபார் அஸ், லங்கைக்கு கெட்ட பேர் வந்துடும், நீ திரும்பி கொடுத்துரு, பை மிஸ்டேக் சீதையை கடத்தி விட்டேன், சிலோன் டீ 2 பேக்கெட்டை கொடுத்துரு எல்லாம் சொல்லலாம். இல்லை ராவணன் கேட்டாதானே, ராவணனுக்கு கர்வம் ஜாஸ்தி, ஈகோ. அதனால் அந்த இடத்துல வால்மீகி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் நாம் தோற்று போக வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்களின் வார்த்தை காதிலேயே விழாதான். அந்த மாதிரி ஒரு விதியா. பாரத தேசத்துக்கு வந்தால் ராமர்கிட்ட சரணாகதி பண்ண, விபீஷணன் இங்கே தங்கிட்டுமான்னு கேட்டார். இல்லை, எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் ஓடின்னு இருக்கு, நீ லங்கைக்கே திரும்பி போயிடு, ஓட்டிங் ரைட்ஸ்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இல்லை, விபீஷணன் புரிஞ்சுட்டார், நல்ல எக்ஸசைஸ் தான், ஒழுங்காக தான் பண்ணுறா எல்லாரும் சொல்லிட்டு இவர் திரும்பி போயிட்டார். இப்போ விபீஷணன் திரும்பி செல்ல வேண்டும். சரண் புக்க குறைக்கடலை அடலம்பால் மருக எய்து, வேற தேசத்துக்கு போயிருக்கார். கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அணை கட்டி மறுகரை ஏறி இலங்கை போட்டி பொட்டியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவெய்து கும்பனோடு நிகும்பன் பட, அங்கே ஒருத்தரா செத்து போகிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இந்திரஜித்து அழிய கும்பகர்ணன் பட அரக்கராவியமாள அரக்கர் கூத்தர் போல் குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடியோடொரு 10 தோல் 20 போது உதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து. இப்போ ஃபைனலி ராவணா இஸ் டெட். இதெல்லாம் 6000 ஸ்லோகம் யுத்த காண்டம் சுருக்கி ஆழ்வார் சொல்லிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் ஆற்றுக்கு போகணுன்னு இருக்கோம், ஓலா கிடைக்குமா, ஊபர் கிடைக்குமான்னு இருப்பா, அதனால் சீக்கிரம் முடிச்சிடும். பாவம் அவரே ரொம்ப கட் ஷார்ட் பண்ணியிருக்கார். அதனால் மணிமுடி பணிதர அடியினை வணங்க கொல திருமாமகளோடும் செல்வ விபீடனன். அது பாருங்க, விபீஷணன் நாடொழிந்து சொத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். எல்லாம் ஒருத்தர் இழந்துட்டு நிற்கும்போது, ஹே யூ லுக் வெரி ரிச் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்காதா? ஏன் செல்வம்னர் கம்பர் எடுக்கிறார். விபீஷணன் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணும்போது, பரதனை கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்றான். அன்று ராமா நீ சித்திரகூடத்தில் இருந்த பொழுது வசிஷ்டனின் சொல்லை கேட்டு பரதன் உன்னிடத்தில் பாதுகையை பிரார்த்தித்தான். நீ அணிந்த பாதுகையை இலக்குவனும் சுமந்து அவன் தலையில் சூடி நிற்க அந்த பாதுகை என் தலையையும் சூட வேண்டும் என்றான். அதனால பெருமாள் பாதுகா பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கும் பண்ணி வச்சார்னு கம்பநாட்டார். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, எல்லாம் ஓகே. அவர் தான் அங்கே பாதுகை கொடுத்துட்டாரே, இங்கே எப்படி கிடச்சிது? ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ நம்ம ஆச்சாரியன் கிட்ட பாதுகை, இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் உண்டு, ஸ்மார்த்தாள்லேயும் உண்டு ஆச்சாரியன் பாதுகை. நம்ம போய் பிரார்த்தித்தால் அந்த ஆச்சாரியனுடைய பாதுகையை அது மேலே ஏழை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு காப்பியை கொடுப்பா. அதுக்கப்புறம் அவர் போட்டுக்கவே மாட்டாருங்கிறது இல்லை. பரதனுக்கு ஒரு பாதுகையை கொடுத்தார். அடுத்தது என்ன பண்ணார்? அங்கே ஒரு பாட்டா, அடுத்தது வாங்கி விட்டார். அவ்வளோதான். இப்போ ஒன்று இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பல பேர் எப்படி கேட்பானா, என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டா. ஐ ஜஸ்ட் ஹாவ் ஒன் திங் டு ஆஸ்க், ஜஸ்ட் ஒன் திங். நீங்கள் அப்போ சொன்னேள், இப்போ திரும்பி சொல்லியிருக்கேள். அதாவது எப்படியோ நம்ம வால்மீகி கிட்ட தப்பு கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல மடங்கி போவரா அவர் அப்படிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் இன்னொரு பாதுகையை விபீஷணனுக்கு கொடுத்து, எந்த பாதுகாதேவி பரதனின் மௌலியை கவித்தாளோ அதே பாதுகாதேவி இவனை தாங்கியபடியால் இவன் ராஜ்யம் ஒழிந்து இருந்தாலும் செல்வ விபீடனன் தான், ரிச் விபீஷணன். அதனால் செல்வ விபீடனர்காய் வானரகோனுடன் இலக்குமணி நெடுந்தேரி சீரணிந்த குகனோடும் கூடி அங்க நெடுமதில் பொடில் சூழ் அயோத்தி எய்தி நன்னீராட்டி பொங்கிலவாடை அறையில் சாத்தி. அப்பாடி, ராமருக்கு இப்போ தான் இந்த வல்கலத்தெல்லாம் கழிச்சிட்டு பட்டை மறுபடியும் பார்க்குறாரு. ஓஹோ, இது என்ன சாமுத்ரிகாவா அதுவா இதுதான் உட்காந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு டைட்டாக கட்டிண்டு சீத்தை பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டைலாக கையில் ஒரு தாமரையை பிடிச்சின்னு அப்படியே நடந்து வராளாம் நன்னீராட்டி. இதுக்கு பொதுவாகவே நம்ம நீங்கள் ஒரு சம்ஸ்காரமும் நினச்சி பாருங்கோ, ராமாயணம் எவ்வளோ நம்ம வாழ்க்கையோடு கலந்துருக்குன்னுட்டு. சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணாலோ, சதாபிஷேகம் பண்ணாலோ, பூணல் போட்டாலோ, அந்த உதகசாந்தி அன்னைக்கு வேத மந்திரங்களை சொல்லி யாருக்கு அந்த சம்ஸ்காரம் பண்ணுறோமோ அதே ஜலத்தால் தீர்த்தம் ஆட வைப்பா. ஏன்னா அந்த ஜலத்தில் வேத சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உடனே show me a research paper that says that there is so much of power. If you don't believe, don't. At least your wife will believe. அங்கனெடு மதில் புடை சூழ் அயோத்தி எய்தி நன்னீராட்டி பொங்கிளவாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும். ராமர் சர்வாலங்கார பூஷிதனாய் நிற்கின்றான். தாடி இது எக்ஸ்ட்ரா ஜடையெல்லாம் கட் பண்ணிட்டார். இப்போ தான் அவருக்கு ஹேர் கட்டே கிடச்சிருக்கு.
ஏன்னா காட்டில் இருந்ததுக்கே ஹேர் கட் கிடையாது, ஜம்முன்னு அப்படியே ஸ்டைலாக இருக்கார். அப்படி இருக்கும்போது முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூடுனன் மாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்குவனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய. இதில் கவனிங்க, ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? பரதனும் சத்ருக்னனும் அதே சமயத்தில் லக்ஷ்மணனும். இதுக்கு காட்டில் ஒரு சம்பவம். காட்டில் என்ன ஆகுது? லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்றார், லக்ஷ்மணா, என்னைக்கு தான் நான் பரதனோடும் சத்ருக்னனோடும் ஒன்னோடும் ஒன்று சேர்ந்து இருக்க போகிறோமோ தெரியல. சீதைக்கு குழம்பி போயிடுது. என்னென்ன நம்ம மாத்துக்காரர் என்னவோ ஒரு மாதிரி பேசுகிறாரே, லக்ஷ்மணன் தான் இங்கே இருக்கானே, ஒன்னோட எப்போ சேர போகிறோன்னு எதுக்கு லக்ஷ்மணனை பார்த்து சொல்லணும்? பரதன்னா ஓகே, அவன் 2000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கான், வந்தே பாரத்லேயே 18 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு, அதனால் அவர் இங்கேயோ தள்ளி இருக்கார். எதுக்கு இவர் இப்படி சொல்லணும்னா, வியாக்கியாதா சொல்கிறார், ராமருக்கு என்ன எண்ணமா, பரதனும் சத்ருக்னனும் கூட இருந்தால்தான் உன்னோடும் இருந்த சுகம் எனக்கு கிடைக்கும், அவர்கள் இல்லாத பொழுது நீ கிடைக்காது. ஒரு அம்மாவுக்கு 2-3 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை சிகாகோவில் இருக்குது, இன்னொன்று மெல்பர்னில் இருக்குது, இன்னொன்று திருவான்மையூரில் இருக்குது. திருவான்மையூரில் இருக்கக்கூடிய குழந்தையோடு இருக்கா அம்மா. ஆனால் அந்த தீபாவளியை கொண்டாடும் போது அவன் நினச்சின்னு இருக்கிறது சிகாகோவையும் மெல்பர்னையும் தான். சிகாகோக்கு ஏன் போல? அவர் விடமாட்டேங்கிறார். இப்போ ட்ரம்பாச்சாரியர்னு ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு யாரை கண்டாலும் பிடிக்க மாட்டேங்கிறது, வரவே வராதிங்கோங்கிறார் அவர். இந்த இடத்துல ராமர் மறுபடியும் பரதனோடும் சத்ருக்னனோடும் மட்டும் இருந்தார்னு சொல்லல ஆழ்வார். பரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்குமனும் இரவும் நண்பகல் ஆட்செய்ய. இரவும் நண்பகல்னா என்னன்னா ஒரு சூக்ஷ்மம். The administrator, as per in those days, administrator should be awake even in the night to protect his people. வடிவினை இல்லா சங்கு தங்கு முன்கை நங்கை. என்ன அந்த வார்த்தையெல்லாம் ஆழ்வார்ந்து பாருங்க. அதாவது கழுத்தில் சங்கு இருக்குன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேள்? சங்கு அறுக்கிறது கேள்விப்பட்டிருக்கேள்? அதான், அந்த அறுக்கிறதுக்கு முன்னாடி சங்கு இங்கே வச்சுக்கோங்க. இங்கே தான் சங்கு இப்படி கூர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க, அதனால தான் கணீர்னு ஒரு குரல் வருது. இது சங்கு. கையில் மட்டும் சங்கு இல்லையா, அவள் அழகாக சங்கு சங்கா போட்டு ஒரு வளையல் போட்டிருக்காளாம். சங்கு தங்கு முன்கை நங்கை. நங்கைனா குணப்பூர்ணம் உடையவள்னு அர்த்தம். அதனால மலர்குழலால் சீதையும் தானும் ஏக சிம்ஹாசனத்தில் சீதை கையை பிடிச்சிண்டு ராமர் அந்த படியை ஏறாராம். அந்த வானரங்கள் ஒரு பக்கம், அயோத்தியாவாசிகள் ஒரு பக்கம், ரிஷிகள் ஒரு பக்கம், ராட்சச ஜாதியினரில் சிலர் அந்த பக்கம், வானோர்கள் பார்க்க அழகான திருஷ்யமாம். இன்னைக்கும் இங்கே வந்திருக்கிறவா ஒத்தொத்தர் வந்திருக்கவாளுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி யாராவது ராமாயணம் ஆற்றுல படிச்சுட்டே இருந்திருப்பா. இந்த ராமாயண பட்டனம்ங்கிறது நம்ம குடும்பங்கள் சுப்பிரசித்தம். அவ்வளவு பண்ணி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுவா. பட்டாபிஷேகம் பண்ணி இல்லாட்டா இந்த ஹனுமாருக்கு அப்புறம் நடுவில் ஒன்று வந்தது, வாலில் வந்து பொட்டு வச்சுட்டே வருது. அப்புறம் அவருக்கு வடமாலை சாத்துறது, அவருக்கு எப்போ வடை பிடிக்கும்னு நமக்கு தெரியல, வடையாக சாத்தின்னு இருக்கும். அப்புறம் வெத்தலை ஒன்றும், அதனால் இது ஜீரணமாக வேண்டாமா, வெத்தலை சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், அதனால் வெத்தலை மாலையை வேற போட்டு அவர் என்ன ஜிம் பாடியாக இருக்கார். அவர் வந்து கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துட்டு, ஓ திஸ் இஸ் ஆயில், தட் இஸ் திஸ் அவகாடோ, அதுதான் அவர் சாப்பிடுவார். நமக்கு வடையை சாப்பிட்டு நம்ம அவர்கிட்ட போக வேண்டியது தான். அதனால் மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து 7 உலகும் தனிக்கோல் செல்ல. இந்த தனிக்கோல்னு ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? அந்த தனிக்கோல் இங்க திரும்பி வந்து கொடுத்து என்னன்னா, அப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்தான் ராமன். ராமராஜ்யம், அதாவது ராமன் ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அந்த தீர்ப்புக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும். தனிக்கோல் செல்ல வாழ்வித் தருளினார் அப்படின்னு 4000 பாசுரத்தின் அந்த தொகுப்பை அப்படியே சேர்த்து யுத்த காண்டத்தில் ஆச்சரியமாக பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்தார். கானையெங்கும் குரங்கும் முஷவும் படையாய் கொடியோன் இலங்கை புகழோற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ வீடனக்கு நல்லானாய் விரிநீரிலங்கை அருளீசரன் போக்க குறை கடலை அடலம் பார்வருகையேது கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அணை கட்டி மறுகரை
கரையேறி இலங்கை பொடி பொழியாக சீலை மலி செல்சரங்கள் செலவுய்த்து கும்பனோடு நீ கும்பனும் பட இந்திரஜிதழிய கும்பகர்ணன் பட அரதராவிமாள அரக கூதர் போல குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடியொருவதும் தோழிருவதும் போயுதிர கும்பனோடு நீ கும்பனும் பட இந்திரஜிதழிய கும்பகர்ணன் பட அரதராவிமாள அரகர் கூதர் போல குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடியொருவரும் தோழிருவரும் போயுதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து மணிமொழி பணிதர அடியினை வணங்க ஓல திருமாமகளோடு செல்வ வீடனன் வானர கோனுடன் இளமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குஹனோடு கூடி அங்கணெடுமதில் புடைசூழ் அயோத்தியை நன்னீராடி இளவாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலாமேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நன் மாலைகள் அணிந்து வரதனும் தம்பி சத்ருநரனும் இளகுமணனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய மடிவிடையில் சங்கு தங்கு முங்கை நங்கை மலர் குழலாள் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து ஏழுலகும் தனி கோர் செல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது கேட்டுக்குங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், வால்மீகி பணித்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டம் அடக்கமா? இது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் சார் அந்த டவுட் வந்துடுத்துன்னா, அது சில இப்போ ஒரு 30-40 வருஷத்தில் சில சம்ஸ்கிருத ஞானிகள் என்ன சொல்கிறான்னா, ஆராய்ச்சி பண்ணுறவா, முதல் 6 காண்டங்களில் இருக்கிற மாதிரி உவமைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சிமிலிஸ் எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் வந்து அந்த சுந்தரகாண்டத்தை பார்த்தா இதில் குறைச்சலாக இருக்கே அப்படின்னு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறான். சில பேருக்கு என்ன பயம் வந்துடுத்துன்னா, இல்லை சார் இதில் வந்து சம்புகவதம் இருக்குது, சீதையை வந்து கர்ப்பவதியாக இருக்கும்போது காட்டுக்கு அமுச்சுட்டார்னு சொன்னால் நம்ம ராமராஜ்யங்கிறோம், அப்புறம் எல்லாரும் கிண்டல் பண்ணுவா, இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சீதையை காட்டுக்கு அமிச்சது தான் ராமராஜ்யமா, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த காண்டமே இல்லைன்னு சொல்லிவிட்டா, இது யாரோ பின்னாடி சேர்த்தான்னு சொல்லிவிட்டா. அப்படி நம்ம பெரிய யூ cannot be dishonest in literature nor in religion. இப்போது யாரோ ஒருத்தர் இந்த 2-3 சம்பவங்களை சொல்லிவிட்டு பிடிக்கலேங்கிறா, நம்ம தூக்கிட்டோம், இது வேண்டான்னுட்டோம், உத்தரகாண்டம் வேண்டான்னுட்டோம். இன்னொருத்தர் நாளைக்கு சொல்வார், எனக்கு சூர்பனகை மூக்கறுத்தது பிடிக்கல, அப்போ அந்த சாப்டர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வாலியை என்ன இருந்தாலும் அவர் மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கப்படாது, அந்த சாப்டர் எடுத்துகிட்டு அப்புறம் ராமாயணத்தில் ஒன்றுமே விஞ்சாது.
அப்படி நம்ம பெரியவாள்லாம் வச்சுக்கல. இன்னைக்கும் அந்த உத்தரகாண்டத்துக்கும் சேர்த்து தான் கோவிந்தராஜர் கோவிந்தராஜியத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், நாகேஷ பட்டர் திலகத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், வம்சீதர சிவசகாயர் சிரோன்மணியில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், மகேஸ்வர தீர்த்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் உத்தரகாண்டத்தை எடுக்கிறார், ராகவேந்திர தீர்த்தர் ராமசாரித்திர மஞ்சரியில் உத்தரகாண்டத்தை எடுக்கிறார், பவபூதி உத்தர ராமச்சரித்திரம்னு ஒன்று எழுதியிருக்கார், ரகுவம்சத்தில் உத்தரகாண்டம் வருது. அதே மாதிரி புராணங்கள் விஷ்ணு புராணம் பாகவதத்தில் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து தான் சொல்கிறா. கன்னியாகுமரியில் கிடைச்ச 11ஆவது நூற்றாண்டு கல்வெட்டு, சோழன் கல்வெட்டில் இந்த சம்புகவதத்தை உத்தரகாண்டத்தோடு சேர்த்துக்கிறா. அதனால் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லிட்ரேச்சர் டஸ் நாட் சப்போர்ட் எக்ஸ்க்ளூடிங் உத்தரகாண்டம் ஆயிடுத்தா. அப்போ நீங்கள் ஒன்று கேட்பேன், ஆழ்வார் பாடியிருக்கார் பெருமாள் திருமொழியில் குலசேகர பெருமாள் பாடியிருக்கார். அங்கே என்ன சாதிக்கிறார்? மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான், சீதை ஈன்றெடுத்த லவகுஷர்கள் பாடி தன்னுடைய ராமாயணத்தை தானே கேட்டான், அகத்தியன் வாய் கதை கேட்டான். அப்படியே அந்த உத்தரகாண்டத்தை சொல்றா. ஸோ ஆழ்வார்களும் உத்தரகாண்டத்தை பாடியிருக்கா. பின்னையே பெரியவாச்சான் பிள்ளை தொகுக்கல. அது என்ன இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னா, கதை முடியும் போது தி எண்ட் சுபம் வணக்கத்தோடு முடியணும். ஹீரோ ஹீரோயின் அப்படி ஒன்று சேர்ந்து அவள் இப்படி அவர் பிடிக்கணும், அவர் இப்படி பிடிக்கணும், அந்த ஹார்ட் மாதிரி தெரியணும். அப்படி நமக்கு ட்ராஜடியில் மலையாளம் மூவி மாதிரி முடிஞ்சதுன்னா நமக்கு பிடிக்காது. எல்லாம் நம்ம மங்களகரமாக முடிக்கணும். அதனால் விட்டுட்டார். இன்னொன்று, பாராயண கிரமத்தில் பெரியவாள்லாம் உத்தரகாண்டம் வேண்டான்னு சொல்லிவிட்டான். உத்தரகாண்டம் இல்லைன்னு சொல்லலை, வேண்டான்னுட்டா. பட்டாபிஷேகத்தோடு முடிச்சுருங்கோன்னுட்டா. அதனால் கதாபாகங்கள் சொல்லும்போது மட்டும் நாங்கள் அதோடு நிறுத்திப்போமே ஒழிய, நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், ஆத்தென்டிக்காக பார்க்கணும். உத்தரகாண்டமும் அடக்கம். அப்பேற்பட்ட உத்தரகாண்டத்தின் பூர்த்தியில் பெருமாள் என்ன பண்ணார்? எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கொண்டு போயிட்டார். அயோத்தியா காலி ஆயிடுத்து. அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்தேற்றி எல்லாரும் அடுப்பெல்லாம் அணைச்சுட்டு வாங்கோ, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹோல்சேலாக வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டார். எல்லாம் இப்போ எங்கே போகிறோம்? எல்லாரும் ஒன்றா போகிறோம் வைகுண்டம். யாராவது அப்படி சொல்வாள்? நீங்கள் எங்கே போகிறேன்? மோட்சம் 4-5 பேர் ஒன்றா போகிறோம்னு சொல்வாள். அதனால் இவ எல்லாரும் அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்றுன்னு ஆழ்வார் திருச்சித்திரக்கூட பாசுரத்தில், இது பெருமாள் திருமொழியில் வரக்கூடிய பாசுரம். அத்தனை பேர் வைகுண்டம் போனான். அதனால் பாடின பாசுரங்களை செந்தமிழில், தூயத்தமிழில், சங்கத்தமிழில், அழகிய தமிழில், பைந்தமிழில், சுவைத்தமிழில் பாடி கொடுத்த ஆழ்வார்களின் அந்த தமிழ் ஞானத்துக்கும் பற்றுக்கும் அவர்களுக்கு இருந்த வைதுஷ்ய பூர்த்திக்கும் பல்லாண்டு பாடுவதா, அல்லது அந்த பாசுரங்களுக்கு உரையாசிரியர்களையாக இருந்த பெரியவாச்சான் பிள்ளையோ தேசிகனோ மாமுனிகளோ அவர்கள் பணித்த நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, நஞ்சியர், பட்டர், சாக்ஷாத் சுவாமி போன்ற மகான்கள் கொடுத்த வியாக்கியான கர்த்தாக்களுக்கு பல்லாண்டு பாடுவதா, அல்லது இந்த பாசுரங்களை நன்றாக கற்று தேர்ந்து அனுபவித்து ருச்சித்து பார்த்து வார்த்தைகளை எடுத்து ராமாயணமாக கோர்த்த சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் திருவடிக்கு பல்லாண்டு பாடுவதா, அல்லது அதை எங்களை இந்த மேடையில் பிரஸ்துதம் செய்ய ஏற்பாடு பண்ணவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதா, அல்லது பாடும் பிரக்கிரியையில் பேசினால் மட்டும் போராதே அதை பாட வேண்டுமல்லவா என்று அந்த ஒரு குழுவாக இவர்கள் அமைத்த அந்த பாடலுக்கு பல்லாண்டு பாடுவதா? நீங்கள்லாம் பொறுமையா இவர் எத்தனை நாழி சொன்னாலும் உட்காந்து கேட்டுருக்கலாம். உங்கள் பொறுமைக்கு பல்லாண்டு பாடுவதா என்று தெரியாமல், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால், தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போராது. தமிழை வளர்க்க வேண்டும் இது சொன்னால் தமிழ் வளர்ந்துருமோ? தமிழ் வளர்த்த ஆழ்வார்கள், நாயன்மாரின் பாடல்கள், திருப்புகள், தேசிக பிரபந்தம் இதெல்லாம் படித்தால்தான் வளர்க்க முடியும். வளர்க்கணும் என்ன எப்படி வளரும்? அது தானாக வளருமா? காம்ப்ளான் ஜாட்டுன்னு இருக்குது. அதனால் நம்ம சேர்ந்து வளர்க்க வேண்டும். அதனால் வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை பாசுரப்படி ராமாயணத்தை இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கீள். இதற்கு பலன் என்ன? நீங்கள் ஆற்றுல போய் எப்போ டைம் கிடைக்கிறதோ ஒரு தடவை அதை வாசித்து பாருங்கள். அந்த தமிழின் அழகே உங்களை ஈர்த்துரும் அப்படின்னு சொல்லி பாசுரத்தோடு பூர்த்தி பண்ணுறோம். அன்று சராச்சரங்களை வைகுந்த தேற்றி அடல்லரவ பகையேறி அசுர தம்மை வென்று இலங்கு மணி